ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரம்ன்ற சீரிஸோட சீசன் 4 தான் பார்க்க போறோம். இதுல மொத்தம் 10 எபிசோட் இருக்கு. ஆல்ரெடி சீசன் 1, 2, 3 பார்த்திருந்தீங்கன்னா இதை பார்க்க உங்களுக்கு ஈஸியா புரியும். சீசன் 3ல எண்டிங்ல எல்லோ கலர் கோட் போட்ட ஒரு மான்ஸ்டர் இந்த டவுனுக்குள்ள வரத காமிச்சிருப்பாங்க. சோ இந்த சீரீஸ் ஃபுல்லாவே அந்த மான்ஸ்டர் மக்களை என்னென்ன பண்ணுது, மக்களுக்கு இப்படி ஒரு மான்ஸ்டர் உள்ள வந்த விஷயம் தெரியுமா இல்லையான்றத பயங்கர வித்தியாசமா நிறைய ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. சோ டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அந்த ரோட்ல ஒரு நபர் கார் ஓட்டிட்டு போகும்போது முன்னாடி மரம் விழுந்திருக்கு. அவருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இப்ப காரை ரிவர்ஸ் எடுத்து ஓட்டிட்டு போறாரு. இங்க அந்த டவுனை காமிக்கிறாங்க. ஃபாத்திமாவை அவங்களோட ஹஸ்பண்டும் ஹீரோவும் வேகமா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அவங்க ரொம்ப பதட்டமா இருக்காங்க. ஹீரோ கிட்ட அந்த ஜூனியர் ஆபீசரும் என்னதான் நடந்துச்சு, நீங்க என்ன பாத்தீங்க, ஃபாத்திமா குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேகமா ஃபாத்திமாவை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஃபாத்திமாவும் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. என் குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஃபாத்திமா கிட்டயும் அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் ஹீரோவும் அது குழந்தை இல்ல, உன் வயிற்றுக்குள்ள வந்தது ஒரு மான்ஸ்டர், அந்த மான்ஸ்டரை தான் நாங்க ஆல்ரெடி கொன்னோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஃபாத்திமா பயங்கரமா கதறாங்க, அழுகுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. என் உடம்புக்குள்ளேயே அந்த மான்ஸ்டர் வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் குளிக்க போறேன்னு பாத்ரூம் குள்ள போறாங்க. இப்ப ஹீரோக்கும் செம்ம கோவமா இருக்கு. இந்த மான்ஸ்டருங்க சாகவே சாகாது, வந்துகிட்டே தான் இருக்கும், அது நம்ம மக்களை காயப்படுத்தும் சொல்லிட்டு ஹீரோ அவர்கிட்ட இருந்த புல்லட் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. இதை பார்த்து ஜூனியர் ஆபீசரும், சார் இப்ப நீங்க என்னதான் பண்ண போறீங்கன்னும் போது, நான் அந்த மான்ஸ்டருங்க எல்லாரையும் கொல்ல போறேன், அதுங்க செத்துடுச்சுன்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம், இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம் போது அது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? முட்டாள்தனமா எதுவுமே பண்ணாதீங்க சார், அதுங்க ஷூட் பண்ணாலும் அதுங்க ரிட்டர்ன் வந்துட்டு தான் இருக்கும், அதுங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜூனியர் ஆபீசர் பேசிட்டே இருக்காரு. அதே நேரம் அங்க குண்டா வந்த அந்த பையனோட கண்ணை ஆல்ரெடி சாரா குத்திருப்பாங்க. இப்ப டாக்டர்ஸ் வந்து அந்த கண்ணை எல்லாத்தையும் செக் பண்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அங்க இருக்கிற ஃபீமேல் ஆபீசரு ஹீரோ மேல செம்ம காண்டா இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாமே ஒவ்வொரு பக்கமா பேசிட்டே இருக்கும் போது இப்போ அந்த டவுனுக்குள்ள ஒரு கார் வேகமா வந்து ஹீரோட ஆபீஸ அப்படியே இடிச்சு உடையுது. எல்லாமே வேகமா வெளியே வராங்க. அந்த காருக்குள்ள 2 பேர் இருக்காங்க, ஒரு பிரீஸ்ட் அவரோட பொண்ணு. அவங்க 2 பேரும் கழுத்து கிட்ட ஒரு கம்பி இருக்கும். ஹீரோவா அந்த டவுன்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணையும் அவங்க அப்பாவையும் காப்பாத்த முயற்சி பண்றாங்க. அதே நேரம் இப்போ அங்க இருந்து அந்த குட்டி பையனோட அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க கணவர் இன்னுமே வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப பதறி போயிருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஜேட் வருவாரு. ஜேடும் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், நம்ம இன்னும் டீப்பா யோசிச்சோம்னா இந்த இடத்த விட்டு தப்பிக்க நமக்கு ஐடியா கிடைக்கணும் போது, அந்த குட்டி பையனோட அம்மாவும், ஆல்ரெடி என் கணவர் இன்னும் வீட்டுக்கு வரல, எனக்கு இப்போதைக்கு என் மைண்ட் வேலை செய்யல, கொஞ்ச நேரம் எனக்கு பிரேக் கொடு, திடீர்னு அவங்க கிட்ட எதுவுமே பேச விரும்பலன்னு சொல்லிட்டு அவங்க வேகமா வீட்டுக்கு போறாங்க. இங்க ஹீரோவா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கார்ல மாட்டிக்கிட்டவங்கள வேகமா காப்பாத்துறாங்க. அப்ப அந்த பொண்ணோட அப்பா ரொம்ப மயக்க நிலைமையில இருக்க, வேகமா அவங்க ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பயந்துகிட்டு இருக்கா. ஒன்னும் பயப்படாத, எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப நைட் ஆயிடுச்சு. அந்த குட்டி பையனும் அவனோட அக்காவும் சேர்ந்து அவங்க அம்மா கிட்ட, அப்பா இன்னும் வரல, நம்ம பேசாம அப்பாவை தேட போலாமா அப்படின்னு கேட்க, அவங்க அம்மாவும் இருட்டாயிடுச்சு, அவர் ஏதாவது வீட்டுல சேஃபா தான் இருப்பாரு, என் கூட சண்டை போட்டுட்டு போனனால வீட்டுக்கு வராம இருக்கலாம், கவலைப்படாதீங்க, நாளைக்கு காலைல அப்பா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இங்க அந்த ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப பயந்துகிட்டு இருப்பா. இப்போ அங்க இருந்து ஜூனியர் ஆபீசர் கிட்ட டாக்டரும், அந்த பொண்ணு கிட்ட நீங்களே பேசுங்க, அப்பதான் அந்த பொண்ணுக்கு புரிய வரும், எனக்கு தெரியல இந்த விஷயம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு, ஆனா அந்த பொண்ணுக்கு நீங்க சொல்லிதான் ஆகணும் போது, சரி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்ல இப்ப அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப நேரம் அமைதியா இருக்க, இப்போ அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட போறா. அவர் கண்ணை திறக்க, அவரும் பார்த்துட்டு யார் நீ அப்படின்னு கேட்க, இப்பதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சொல்ல போனா அவ இவரோட பொண்ணும் இல்ல, பொண்ணே இல்ல அவ, ஏன்னா அவதான் அந்த எல்லோ கலர் கோட்டு போட்ட மான்ஸ்டர். பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. இவர் கார் ஓட்டிட்டு வரும்போது முன்னாடி மரம் விழுந்திருக்கும். அப்ப அந்த இடத்துக்கு அந்த எல்லோ கலர் மான்ஸ்டர் என்ன பண்ணும்னா, மண்ல புதைஞ்ச ஒரு பெட்டி எடுக்கும், அதுல ஒரு ஆடை எடுத்துட்டு அப்படியே பொண்ணா மாறி இவர்கிட்ட லிஃப்ட் கேட்கும். அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு லிஃப்ட் கொடுக்க, கார் ஓட்டும் போது இப்ப அவர் அப்படியே மயக்க நிலைமைக்கு வர வச்சு கார் எடுத்துட்டு வந்து இந்த டவுனுக்குள்ள விட்டுரும். அவர் மயக்கத்துல இருக்கனால அவரோட பொண்ணுன்னு சொல்லி ஒரு சீன் கிரியேட் பண்ணி இந்த டவுன்ல அந்த மான்ஸ்டர் வந்திருக்கும். இப்ப அந்த மான்ஸ்டரும் அந்த பிரீஸ்ட் கிட்ட போய், உன்னை வச்சுதான் நான் ஒரு காய நகர்த்தினேன், இப்போ என் பிளான் நல்லாவே போகுது, இதுக்கு அடுத்ததான் நீ பார்க்க போற, இந்த ஊர் மக்களை நான் இப்படி பதற வைக்க போறேன்னு, ஆனா அதுக்கு முன்னாடி நீ இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அந்த நபர் அப்படியே கொலை பண்ணிடுது. இப்ப அந்த ஜூனியர் ஆபீசரும் அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த பொண்ணு இருக்க மாட்டான். பின்னாடி கதவு திறந்து இருக்கும். ஆல்ரெடி இருட்டாயிடுச்சு, மான்ஸ்டர் உள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு வெளியே பார்த்தா அவ வெளியே நின்று அழுதுகிட்டு இருப்பா. உடனே அந்த ஜூனியர் ஆபீசரா அந்த பொண்ணை உள்ள எடுத்துட்டு வர, அதுக்குள்ள மான்ஸ்டர் வந்துடுது. எப்படியோ உங்க 2 பேரும் உள்ள வந்து கதவு லாக்
பண்ணிடுறாங்க. அவரும் உனக்கு அறிவு இல்லையா, உன்னை யாரும் வெளியே போக சொன்னான்னும் போது என் அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி அப்படி அழுக. டாக்டர்ஸும் போய் பாக்குறாங்க. ஆமா அவர் இறந்துட்டாருன்னும் போது ஜூனியர் ஆபீசரா அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப அன்பா கவலைப்படாத எல்லாமே சரியாயிரும்னு சொல்லிட்டு இந்த டவுன்ல நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லுவாரு. அதை கேட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆகல. ஏன்னா அவருக்கு தான் ஆல்ரெடி தெரியாது ஒரு மாஸ்டர்ல. அப்படியா, அப்ப நீங்க சொல்றதுலாம் உண்மையானும் போது ஆமா நீ கவலைப்படாத, நாங்க இதுக்கு அடுத்தது உன்னை நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையில விடியுது. அந்த குட்டி பையோட அம்மாவும் அவங்க கணவர் வருவாங்கன்னு வெயிட் பண்ண வந்திருக்க மாட்டாங்க. ஹீரோ காமிக்கிறாரு. அவரும் அந்த கண்ணு தெரியாத அந்த பையனை பார்க்க போறாரு. இங்க பாரு, உன் கண்ணு இப்படி ஆனது காரணம் நீதான். நீ பண்ண தப்பான விஷயத்தினால்தான் நாங்களும் அப்படி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. உனக்கும் எங்களுக்கும் நடந்த விஷயத்த பத்தி வேற யார்கிட்டயும் சொல்லாத, சொன்னா உன்னதான் தப்பா நினைப்பாங்க அப்படின்னும் போது அந்த பையனுக்கும் புரியுது அவன் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல என்கிட்ட உன் மன்னிப்ப கேட்காத, ஃபாத்திமாக்கு போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போறாரு. இங்க அந்த குட்டி பையனோட அம்மாவும் அந்த பசங்களும் வெளியே வராங்க. அதே நேரம் ஹீரோவும் அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது பாக்குறாரு, தூரத்துல ஏதோ ஒண்ண கட்டி போட்டு வச்சிருக்காங்க மூட்டையில. இவருக்கு ஒரே பதட்டம். அந்த குட்டி பையனோட அம்மாவும் உங்க கணவர் தான் இறந்துட்டாங்கன்னு சொல்லி பதறி போய் வர அந்த சின்ன பையன் கத்துறான், என் அப்பாவா அது, என் அப்பாவா அதுன்னு கேட்க, இல்ல அதுவும் அப்பாவா இருக்காது, நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்கன்னா ஆட்டுக்கொட்டாய்க்கு போங்க, அங்க ஏதாவது விலங்குக்கு ஹெல்ப் வேணும்னா போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமா அங்க அனுப்பி விடுறாங்க. அவங்க 2 பேருமா அந்த இடத்துக்கு போறாங்க. இங்க ஹீரோவும் அந்த குட்டி பையனோட அம்மா கிட்ட நீங்களே திறந்து பாருங்க அப்படின்னு சொல்ல அவங்களுக்குள்ள அப்படியே பதட்டம் இருக்கு. அப்படியே அந்த மூட்டையை திறக்க பார்த்தா உள்ள இருக்கிறது இறந்து போனா ஆடுதான். நல்லவேளை என் கணவருக்கு ஒன்னும் ஆகலன்னு அவங்க சந்தோஷப்படுற நேரத்துல இங்க பசங்க அந்த ஆடு கோழி இருக்கக்கூடிய இடத்துல இருக்க ஒரு ரூமா திறக்கிறாங்க. பார்த்தா அங்க அந்த பசங்களோட அப்பாவை தலைகீழ அந்த மான்ஸ்டர் கட்டி போட்டு வச்சிருக்கும். அந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு வாசகத்தை எழுதியிருக்கும். அதுல நீங்க எந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கத்துக்கிறீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு அறிவை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நாலேஜ் இஸ் கம் ஃப்ரம் காஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கும். இதை பார்த்து அந்த பசங்க கதறி கதறி அழுக, எல்லாருமே சோகமாயிடுறாங்க. இங்க அந்த மாஸ்டர் காமிக்கிறாங்க. அதுவும் அப்படியே அமைதியா இருக்க அந்த ஜூனியர் ஆபீசரும் கவலைப்படாத, உனக்கு இந்த இடம் செட் ஆயிரும்னு பேசிட்டே இருக்க அந்த இடத்துக்கு சாரா வரா. சாராவும் கவலைப்படாத, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா நான் பண்றேன்னும் போது அந்த ஜூனியர் ஆபீசரும் இவளோட கண்ணாடி உடஞ்சிருக்கு, உனக்கு தான் தெரியும் ஸ்டோர் ரூம், அங்க ஏதாவது கண்ணாடி இருந்தாலும் எடுத்து கொடுன்னும் போது சரின்னு சொல்லிட்டு சாரா அந்த மாஸ்டரை கூட்டிட்டு போகுது. அவளும் அங்க இருக்கிற கண்ணெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்க. சாரா அவகிட்ட நார்மலா பேச அந்த மாஸ்டரும் இவ்வளவு வச்சு எல்லா காரியமும் பண்ணலாம்னு சொல்லிட்டு சாரா கிட்ட நல்லாவே பேசிட்டு இருக்கா. இப்ப ஃபியூனருக்கான வேலை நடக்குது. அப்ப அந்த டைம்ல அந்த குட்டி பையனோட அம்மாவும் அவங்க கணவர் கட்டி போட்ட இடத்துல இருக்கிற வாசகத்தை அழிக்க முயற்சி பண்றாங்க. இங்க ஜேட காமிக்கிறாங்க. ஜூனியர் ஆபீசரும் அவங்க பையனும் அவரை பார்க்க போக அவரை நிறைய தியரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அவர்கிட்ட ஏன் அந்த பையனோட அப்பா இறந்தாருன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கானும் போது மேபி அவர் இறந்தாருன்னா இதனால அந்த பையனோட அம்மா டிஸ்டர்ப் ஆவாங்க, ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. அப்படி அவங்க யோசிக்காம இருந்தாங்கன்னா இங்க நம்ம தப்பிக்க முடியாதுல, அதுவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு என்னென்ன தாட் எல்லாம் வந்திருக்கு அதை பத்தி உனக்கு தெரியுமானும் போது அவன் கிட்ட இந்த டவுனுக்கு பல வாட்டி வந்திருக்கா, வேற ஒரு கேரக்டரா இந்த டவுனுக்குள்ள வந்திருக்கா, ஆனா தப்பிக்காம இங்கே மாட்டிட்டு இருந்திருக்காங்க. இங்க இறந்து போன குழந்தைங்களும் அவங்க கிட்ட காப்பாத்துங்கன்னு பல வாட்டி கேட்டிருக்கு, ஆனா அவங்களால காப்பாத்த முடியலன்னும் போது ஹீரோவும் அந்த பசங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க, இறந்து போன பசங்களை இவங்களால எப்படி காப்பாத்த முடியும், நீ யோசிச்சுக்கிட்டே இரு, இதுக்கான தீரை கண்டுபிடி, அப்படி நீ கண்டுபிடிச்சா மட்டும்தான் இங்க இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்ல இப்ப ஜேடும் அந்த குட்டி பையனோட அம்மாட்ட பேசலான்னு போவாரு. நீ கொஞ்சம் யோசி, நீ ரொம்ப எமோஷனல் ஆகாத போது என்னது எமோஷனல் ஆகக்கூடாதா, செத்து போனது ஏன் புருஷன்டா, என்னால இப்போதைக்கு எதுவுமே யோசிக்க முடியாது, தயவு செஞ்சு என்கிட்டயே வராத, எனக்கு ரொம்ப கோவமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. அதே நேரம் அவங்களோட பொண்ணு காமிக்கிறாங்க. ஜூலியா அவங்க தம்பி கூட இருக்கும் போது நைஸா அந்த வீட்டை விட்டு வெளியே போக அப்ப அங்க என்ன அந்த பாட்டியிடம் மாட்டிக்கிறாங்க. அவங்கள எங்கடி போறேன்னும் போது இல்ல சும்மா வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு அங்க அந்த மொட்டை கூட சேர்ந்து நான் என் அப்பாவை காப்பாத்தணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப காட்டுக்குள்ள போறாங்க. அதே அவங்க இந்த பொண்ணு ஆல்ரெடி மாட்டிக்கிட்ட இடத்துல போய் நாங்க போறேன், கொஞ்ச நேரத்துக்கு அன்கான்சியஸ் ஆயிருவேன், கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன எப்படியாவது கூப்பிடு, அப்பதான் நான் ரிட்டர்ன் இந்த உலகத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு போன உடனே இப்போ வேற ஒரு உலகத்துக்கு போயிடறான். அந்த இடத்துல அவங்க அப்பா ஸ்டார்டிங் இந்த வேன்ல மாட்டிட்டு இருந்தாங்களே அந்த சீனை காமிக்கிறாங்க. நைட் டைம்ல அவங்க அப்பா வெளியே எட்டி பார்க்கும் போது இப்போ ஜூலியா அவங்க அப்பா கிட்ட பேச வர அதுக்குள்ள அங்க ஒரு மாஸ்டர் அவளை போட்டு அடிக்க ஆரம்பிக்குது. அதுக்குள்ள அந்த மொட்டையும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணை இழுக்க அவன் நார்மல் உலகத்துக்கு வந்துடுறா. நான் மாட்டிக்கிட்டேன், என்ன நேரம் மான்ஸ்டர் போட்டு தள்ளி இருக்கணும் போது கவலைப்படாதன்னு சொல்லிட்டு வேகமா அவன் கூட்டிட்டு வந்துடுறான். இங்க இந்த டவுன்ல நடக்கிற எந்த விஷயமும் அங்க இருந்த ஃபீமேல் ஆபீசருக்கு பிடிக்கல. முதல்ல இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வேன் எடுத்துட்டு அவங்க போற டைம் அங்க அந்த டாக்டரும் வேனுக்குள்ள உட்காந்துடுறாங்க. லூசா நீ வேன் எடுத்துட்டு எங்கடி போறேன்னும் போது
நான் இங்க இருந்து தப்பிக்க போறேன் போது ஆல்ரெடி முயற்சி பண்ணல, உன்னால தப்பிக்க முடிஞ்சதா, ஏன் முட்டாள்தனமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்க நேரத்துல இப்ப அந்த குட்டி பையனும் அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு காட்டுக்குள்ள போவான். அவன் நடந்து போற விஷயத்த வேனுக்குள்ள இருந்து இவங்க 2 பேரும் பாத்துருவாங்க. டாக்டரும் வேனை நிறுத்து, அந்த பையன் காட்டுக்குள்ள போறான், அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போதுன்னும் போது நான் முதல்ல இந்த இடத்த விட்டு போகணும் போது நீ ஏன் லூசு மாதிரி வளர்ற, உனக்கு என்னதான் பிரச்சனைன்னும் போது எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, எல்லாமே என்ன ஏதோ கொலகாரி மாதிரி பாக்குறீங்க, இங்க நடக்கிற விஷயங்களும் புரியல, ஒரு பக்கம் மான்ஸ்டரை பார்த்து பயப்படுதா இல்ல உங்களுக்குள்ளே நீங்க அடிச்சுட்டு சாகிறத நினைச்சு வருத்தப்படுதான்னு தெரியல, ஒருவேளை நீங்களே என்ன கொன்னுட்டீங்கன்னா இப்ப ஈரா அந்த இடத்துல ஆணியை வச்சிடறாரு. சோ வேன் பஞ்சர் ஆயிடுது. இவங்க 2 பேரையும் ஹீரோ கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த டாக்டர் பொண்ணும் அந்த குட்டி பையன் காட்டுக்குள்ள போறான் அப்படின்னு சொல்ல இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். எங்க விக்டரை காமிக்கிறாங்க. விக்டர் நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்க. விக்டர் அப்போ பயப்படாதப்பா, உனக்கு ஏதாவது சொல்லணும்னா அப்பா கிட்ட சொல்லு, அப்பா எப்பவும் என் கூடயே இருக்கேன்னு சொல்லிட்டு ஆறுதலா விக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எங்க அந்த குட்டி பையனும் காட்டுக்குள்ள போறான். போய் பார்த்தா அந்த வேனுக்கு பக்கத்துல அவங்க அப்பா நின்றுட்டு இருப்பாரு. அவங்க அப்பாவை பார்த்தாம ரொம்ப சந்தோஷப்பட அவங்க அப்பாவும் உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீ இந்த டவுனுக்கு வர அன்னைக்கு ஒரு கனவு கண் ஞாபகம் இருக்கா, லேக் ஆஃப் டியர்ஸ், அது பொய் கிடையாது, அது உண்மைதான். அப்படி ஒரு லேக்க நீ இந்த டவுன்ல கண்டுபிடிக்கணும், அப்பாக்காக அதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்ல திரும்பி பார்த்தா அங்க அவங்க அப்பா இருக்க மாட்டாரு. இப்ப அவங்க அம்மா ஒண்ணும் இல்லடா, நான் எப்பயும் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இங்க ஜூலியோட அப்பா இறந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது கார்ல இந்த பிரீஸ்டோ இறந்திருப்பாங்க. 2 உடலையுமே ஃபியூனரலுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணுவாங்க. அப்படி எல்லாமே வரும்போது அந்த மான்ஸ்டர் அந்த பிரீஸ்டோட வாயில இருந்தா பல்ல மட்டும் எடுத்து வச்சுக்குது. இப்ப ஃபியூனர் எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாமே சோகமா இருப்பாங்க. அந்த நேரத்துல ஜூலியா அவங்க அப்பா எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்களோட பழைய வீடு இடிஞ்சு போயிருக்கும், அதுல ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு உள்ள போவா. அதுக்குள்ள மொட்டை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அவனும் உள்ள போய் தேடும் போது அவனுக்கு சில புக்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதை அவன் எடுத்துட்டு வந்து கொடுப்பான். இங்க அந்த குட்டி பையனோட அம்மாவும் எப்படியாவது அவங்க கணவரை காப்பாத்தணும் அப்படின்னா மரத்துக்குள்ள போய் திரும்பவும் நம்ம அவரை காப்பாத்த முடியுமான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு விக்டரோட அப்பா வந்துருவாரு. அவரும் நீங்க முட்டாள்தனமா பண்ணாதீங்க, நீங்க போற மரம் தப்பான மரமா இருந்தா நீங்க இறந்துருவீங்க, நீங்க இறந்தீங்கன்னா உங்க 2 குழந்தைங்க அனாதையாயிருவாங்க, அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, எனக்கு அந்த வழி தெரியும், என் குழந்தைங்க இந்த இடத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு புரியுது, நீங்க அந்த தப்பா பண்ணாதீங்கன்னும் போது இதுதான் ஒரே வழி, நான் மரத்துக்குள்ள போனாதான் என் கணவர் எப்படியாவது காப்பாத்த முடியும். அந்த இடத்துக்கு அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன் வந்துருவான். அவனும் நீங்க தப்பான முடிவு எடுக்கிறீங்கன்னும் போது நீ ஏன் மாறிட்ட, சரி இந்த மரத்துக்குள்ள போனேன்னா நான் அந்த லைட் ஹவுஸ் குள்ள போயிருவேன்னா நம்ம போக மாட்டீங்கன்னும் போது ஆனா நீ தானே ஆல்ரெடி என்கிட்ட சொன்ன, அது அப்போ இப்ப எல்லாமே மாறிடுச்சு, உங்களுக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இங்க அந்த குட்டி பையனும் சேர்ந்து விக்டர் கூட லேக் ஆஃப் டியர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போவாங்க. அப்படி கண்டுபிடிக்க போகும்போது அந்த இடத்துல ஜேட பாத்துருவாங்க. ஜேடோ எனக்கு ஏதாவது க்ளூ கொடுங்கடா, உங்ககிட்ட பேசாத ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டே போவாங்க. போய் பார்த்தா ஒரு இடத்துல எல்லோ கலர் கோட்டை விக்டர் பாத்துருவாரு. அதை பார்த்த உடனே பயந்து அழுக ஆரம்பிச்சிருவாரு. அப்ப ஜேட் அந்த இடத்துல ஒரு மஷ்ரூமா பாக்குறாரு. அந்த இடத்துக்கு விக்டரோட அப்பாவும் அந்த குட்டி பையனோட அம்மா வந்துருவாங்க. விக்டரோட அப்பாவும் விக்டர் கூட்டிட்டு போறாங்க. அதே நேரம் இங்க ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ புடிச்சு வச்ச அந்த ஃபீமேல் ஆபீசரை உனக்கு என்னதாண்டி பிரச்சனை, எதுவுமே பண்ணாமனால இருக்க முடியாதா, ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பியான போது எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் இங்க இருந்து போகணும் அப்படின்னும் போது நீ ஃப்ரீயா இருக்கனாலதான் தேவையில்லாம பண்ற, உனக்கு முதல்ல ஒரு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுல பேஸ்மெண்ட்ல நிறைய பழைய பொருளா இருக்கும், இதெல்லாம் ரெடி பண்ணி வை அப்படின்னும் போது என்கிட்டயே இதுக்கு சொல்றீங்கன்னும் போது ஏன்னா எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு, நீ எதுவுமே முட்டாள்தனமா பண்ண கூடாதுன்னா உனக்கு இந்த வேலையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அவருக்கு அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பொண்ணை பார்க்கும்போது இவருக்கு அவங்க மனைவி மாதிரியே தோணும். ஏன்னா அவங்க பிஹேவியர்லாம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு கிட்ட ஜூனியர் ஆபீசரும் நீ இப்ப யாராவது ஒருத்தவங்க கூட தங்கணும், எங்க தங்கலான்னு ஐடியால இருக்கேன்னும் போது அந்த பொண்ணு நான் சாரா கூட தங்குறேன்னும் போது சாரா பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு சாரா பண்ண விஷயத்த சொல்ல அவ என்கிட்ட ரொம்ப நல்லவளா தான் நடந்துட்டு இருக்கா, ஆனாலும் நான் சாரா கூட தான் போக போறேன்னு சொல்லி அந்த பொண்ணு பேசும். இப்ப அந்த ஒரு கண்ணை தெரிஞ்ச பையனை காமிக்கிறாங்க. அவன் தண்ணி குடிக்க கீழே வரும்போது அப்ப அந்த இடத்துல ஃபாத்திமாவா பாத்துறான். ஃபாத்திமாட்ட மன்னிச்சிடணும் போது இல்ல எனக்கும் தெரியும் சிச்சுவேஷன் எனக்கும் புரியுது, நானும் மன்னிச்சிடறேன், ஆனா எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா அவன் கிட்ட பேசுறாங்க. ஃபாத்திமா ரொம்ப அப்செட்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அவங்க கணவரும் அவளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும்னு சொல்லிட்டு காருக்கு கூடிய அந்த இடத்துல கூட்டிட்டு போயிட்டு உனக்கு கோவத்தை குறைக்கணும்னா இந்த இடத்த எல்லாத்தையும் அடிச்சு விட அப்படின்னும் போது அவங்களும் அது மாதிரி பண்றாங்க. ஆனாலும் அவங்க கொஞ்சம் டிப்ரெஷனா இருக்காங்க. இந்த விஷயத்த அவங்க கணவர் கிட்ட காமிக்காம நான் ஆல் ரைட்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல அந்த ஒரு கண்ணு பையனும் ஃபாத்திமா சொன்னதை பண்ணுவா. என்னன்னா
ஃபாத்திமா ரூம்ல நிறைய மண் எடுத்துட்டு வந்து கொடுப்பான். எங்க ஹீரோவை காமிக்கிறாங்க. டவுனுக்குள்ள நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்த ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காரு. அவருக்கு என்ன பண்றதே தெரியல. அவங்க மனைவியோட கல்லறையில போய் புலம்பிட்டு இருக்க. இப்ப அங்க இருந்து கை ஒண்ணு அவரை அப்படியே பிடிச்சு இழுக்குது. அவரும் கத்திக்கிட்டே திரும்புவாரு. பார்த்தா அங்க எதுவுமே இருக்காது. இப்ப உடனே ஒரு வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ விக்டர் பார்த்த அந்த எல்லோ கலர் கோட்டை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. எல்லாருமே ஒரு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒருவேளை இது பழைய கோட்டா இருக்கலாம். சில பேரு அந்த கோட் நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்ல, இப்பதான் பாக்குறோம், இது ஏதாவது ஒரு க்ளூவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒன்னொன்னு பேசிட்டே இருக்க. ஹீரோவும் இது எதுவா இருந்தாலும் கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி விக்டருக்கு தான் தெரியும், அவன் கிட்டதான் கேட்கணும் போது விக்டரோட அப்பாவும் நான் என் பையன் கிட்ட தனியா பேசி இது என்னன்னு கேக்குறேன். அது மட்டும் இல்லாம 40 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுல பேஸ்மெண்ட்ல என் மனைவி ஒரு ஓவியத்தை வரைஞ்சா. அந்த ஓவியத்துல இந்த எல்லோ கலர் கோட் போட்டவனோட உருவம் இருந்துச்சு. இது வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும், நான் என் பையன்கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போறாரு. அப்போ ஹீரோவும் இங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் கேட்டுக்கோங்க, இந்த கோட் பத்தின விஷயத்த வெளியாகிட்டே சொல்லாதீங்க, ஆல்ரெடி மக்கள் பயத்துல இருக்காங்க, இதை சொன்னவங்க இன்னுமே பயந்து போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாமே அந்த இடத்த விட்டு போறாங்க. அப்போ அந்த குட்டி பையனோட அம்மா கிட்ட ஜேடும் உனக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குதா, அதாவது உனக்கு ஞாபகம் வருதான்னும் போது எனக்கு இப்போதைக்கு எதுவுமே ஞாபகம் வரல, அந்த மஷ்ரூம் சாப்பிட்டுதான் போறியான்னும் போது ஆமான்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்க. காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தா மஷ்ரூம், அது ஏதோ மேஜிக் மஷ்ரூம்னு சொல்லி ஜேட் நினைப்பாரு. அதை சாப்பிட்டாங்கன்னா அது மூலியமா வேற ஏதோ ஒரு க்ளூ கிடைக்கும்னு சொல்லிட்டு ஜேட் ஹீரோ கிட்ட நான் சாப்பிடுறேன், எனக்கு எதானாலும் என் கூட நீயே இருன்னு சொல்ல ஹீரோவும் நல்ல முடிவு எடுத்துக்கோ, இது ஏதாவது பாய்சனா இருந்தா என்ன பண்றதுன்னும் போது நான் ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி அதை அவர் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இங்க சாப்பிட உணவு கம்மியானனால அந்த பாட்டி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே திரும்பவும் தூரத்துல அவங்க ஃபுட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க, அந்த இடத்துக்கு போய் உணவு எடுத்துட்டு வரணும் போது அப்ப அந்த குடிப்பனோட அம்மாவும் நானும் வரேன், நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் போது அவங்க பையனும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா பையன் அந்த பாட்டி ஹீரோட பையன் அங்க இருக்கிற இன்னும் 2 பேர் சேர்ந்து காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குட்டி பையனோட அம்மா ரொம்ப வருத்தத்துல இருக்க. அதை பார்த்து அந்த பாட்டியும் கவலைப்படாதமா எல்லாமே சரியாயிரும், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஏன்னா உன் பையன் உன்னதானே நம்பி இருக்கான்னு சொல்லி பேசிட்டே போகும்போது பார்த்தா அங்க ஒரு பறவை அடிபட்டிருக்கும். அந்த குட்டி பையன் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போறாங்க. இப்ப அவங்க அந்த இடத்துல உணவெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும் போது எங்க டவுனுக்குள்ள இருக்க வீட்டை காமிக்கிறாங்க. அங்க ஜூனியர் ஆபீசரும் அங்க எல்லாத்தையும் கரெக்டா இருக்க செக் பண்ணிட்டே இருக்கும் போது அப்ப அந்த இடத்துல தண்ணி சொட்டுற மாதிரி சத்தம் கேட்கும், ஈரமாவும் இருக்கும். ஏன் இப்படி ஈரமா இருக்கு, இங்க தண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கும்போது ஒரு டியூப் ஃபாத்திமா ரூமுக்குள்ள போகும். ஃபாத்திமா என்ன பண்றாங்கன்னு கதவு திறந்து பார்த்தா அவங்க மண்ணெல்லாம் வச்சு ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்து ஜூனியர் ஆபீசரும் உடனே ஹீரோ கிட்ட போய் உங்க மருமக ஏதோ பண்றாங்க என்னன்னு வந்து பாருங்கன்னும் போது ஆல்ரெடி ஜேடு வேற மஷ்ரூம் சாப்பிட்டுருப்பான், அவன் லூசுத்தனமா ஏதாவது பண்ற போறான், நீ இங்கே இரு நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவரும் போய் பாக்குறாரு. பார்த்தா ஃபாத்திமா அந்த மண்ணை வச்சு ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஃபாத்திமா நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்க நான் இங்க ஒரு உருவத்தை ரெடி பண்றேன், என்னோட அப்பா பல கதைகள் சொல்லியிருக்காங்க, அதுல ஒரு கதையில நம்ம எப்பவுமே பயந்தோம்னா அந்த பயம் நம்மளை விட்டு போகிறதுக்காக ஒரு சிலையை செய்வாங்க, அது நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவா எடுத்துக்கோ, அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போது அவரும் புரிஞ்சுக்கிறாரு ஃபாத்திமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ கொஞ்ச நேரம் அவங்களை தனியா விடலாம், அவளுக்கு என்ன தோணுதோ பண்ணட்டும்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வராரு. பார்த்தா கீழே ஒரு மோதிரம் இருக்கும். அந்த மோதிரம் அவங்க மனைவியோட மோதிரம், அது எப்படி இங்க வந்ததுன்னு இவருக்கு ரொம்ப குழப்பமா இருக்க அந்த மோதிரத்தை எடுத்துட்டு இப்ப வேகமா ஒரு ரூம்ல இருக்கிற அவங்க மனைவி மோதிரத்தை பாக்குறாரு. அந்த மோதிரம் அங்கதான் இருக்கு. இப்ப அவர் எடுத்துட்டு வந்த மோதிரம் அங்க இல்லவே இல்ல. அவருக்கு சில விஷயங்கள்லாம் இல்யூஷன், ஆனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நடக்குது, தனக்கு இது பெரிய பிரச்சனைன்னு சொல்லி பயந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்ப சாராவை காமிக்கிறாங்க. சாராவும் அந்த சோடா புடி கிட்ட உனக்கு இந்த ரூம் ஓகே தானா, செட் ஆயிட்டியான்னும் போது அவ கொஞ்சம் அப்செட்டா இருக்கா, கவலைப்படாத எல்லாமே நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்ல இப்ப சாராக்கு திரும்ப அந்த மாஸ்டரோட வாய்ஸ் கேக்குது. அந்த மாஸ்டர் தான் வேணும்னே சாராக்கு வலிய கொடுக்குது. இப்ப சாராவும் வெளியே போறா. அப்ப அங்க அந்த கடையில சாப்பிடறதுக்காக போவா. அப்ப அங்க இருக்கிறவங்க சாரா உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு வேணும், எப்ப வேணாலும் நீங்க வந்து வேலை பார்க்கலாம் போது நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. இப்ப அவளுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது, குடிச்ச தண்ணிய மத்த தண்ணியோட கலக்க சொல்லுது. சாரா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துறா. இப்ப கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த சோடா பொடி அங்க இருந்து ஸ்விம்மிங் பூல் கிட்ட நின்னுட்டே இருக்க, டக்குன்னு உள்ள விழுந்துடுறா. இப்ப சாராக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸ் வந்து நான் சொல்றதை நீ பண்ணலன்னா உனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க நான் ஹர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல உடனே சாரா தண்ணில கலந்துடுறான். ஆனா அந்த தண்ணியை யாருமே குடிக்க மாட்டாங்க, அது ஒருத்தங்க கீழே ஊத்திடுறாங்க. நல்லவேளை யாருக்கும் ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சாரா அங்க இருந்து போயிடுறான். ஆனா அந்த மாஸ்டர் சாராவை வேணும்னே பயமுறுத்தணும், நான் சொல்றத அவ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அது வேணும்னே பண்ணிட்டு இருக்கு. அந்த மாஸ்டரோட கையில அடிப்பட்டனால டாக்டர்ஸ் கொஞ்ச நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப ஜூலியா காமிக்கிறாங்க. ஜூலியா எடுத்துட்டு வந்து அந்த புக்ஸ் எல்லாமே அந்த மொட்டை கூட சேர்ந்து வேனுக்குள்ள படிச்சுட்டு இருக்கா. மொட்டையே இது எதுக்கு படிக்கணும், நாங்க இந்த டவுனுக்கு வரும்போது என் தம்பி இந்த புக்கை வச்சிருந்தான், எங்க
அப்ப கூட லேக் ஆஃப் டியர்ஸ்ன்னு என் தம்பிக்கு ஒரு க்ளூ குடுத்தாங்க. எனக்கு என்னவோ நம்ம கிட்ட இருக்கிற இந்த புக்குக்குள்ள நம்மள அறியாமயே நெறைய தப்பிக்கக்கூடிய வழி இருக்கும். என் அம்மா கூட சொன்னாங்க, அவங்களுக்கு சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் இப்ப அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. அது மூலியமா கூட நெறைய தகவல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த புக்ல ஏதாவது ஹிண்ட் கிடைக்கும்னு சொல்லி படிக்கும்போது, அதுல ஒரு வார்த்தை இருக்கும். நீங்க ஒரு புக் மார்க் பண்ணிட்டு அதுல எழுதிட்டு தூக்கி போட்டீங்கன்னா அது மறையும். சோ நீங்க வேற ஒரு உலகத்துக்கு போயிருவீங்கன்ற மாரி. ஜூலியா அவளோட முடிவுகளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லி ஷார்ட்டா கட் பண்ணிடுறா. இப்ப அவளும் மொட்டையும் சேர்ந்து காட்டுக்குள்ள போறாங்க. மொட்டை கிட்ட ஒரு பேப்பரை குடுத்துட்டு, நான் அந்த காட்டுக்குள்ள போறேன். எனக்கு ஏதாவது அவசியம் தேவைப்பட்டா இதுல நான் வரைவேன். வரைஞ்சேன்னா கண்டிப்பா நான் ரிட்டர்ன் இந்த உலகத்துக்கு வந்துருவேன்னு சொல்ல, நீ பண்றது ரொம்ப முட்டாள்தனம். இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரையும் ஒரு பெண்ணையும் வச்சுட்டு அவன் அந்த காட்டுக்குள்ள போய் நுழைய நிக்கிறா. இப்ப அவ வேற ஒரு இடத்துக்கு போயிடறா. அந்த இடத்துல நிறைய மனுஷங்க இறந்திருக்காங்க. அதுல ஒருத்தங்கள அந்த எல்லோ கலர் கோட்டு போட்ட மாஸ்டர் சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை பார்த்து அந்த பொண்ணு கதறா. அவ கையில இந்த பேப்பரை வச்சு வேகமா வரைய அவ ரிட்டர்ன் வந்துடுறா. அந்த பையன் அவளை கூட்டிட்டு வந்துடுறான். நடந்த விஷயத்துல அவ சொல்லி பயந்துகிட்டு இருக்க. அதே நேரம் இங்க விக்டரோட அப்பாவும் விக்டர் கிட்ட பேச போவாரு. ஆனா விக்டர் அந்த எல்லோ கலர் கோட்டு போட்ட நபரை பத்தி பேசாம தயக்கத்துல இருப்பாரு. அவருக்கு ரொம்ப பயமாவும் இருக்கும். இதனால அவங்க அப்பாவும் அப்பா கிட்ட எல்லாம் உண்மையா சொல்லிரு, அப்ப நீ ஏன் ரிலாக்ஸ் ஆவ, இது எங்களுக்கு தப்பிக்க ஒரு வழியா இருக்கும் சொல்லுடான்னும் போது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க புதைச்சு வச்ச பேப்பர்ஸ் எல்லாமே எடுப்பாரு. அதுல ஒரு பேப்பர்ல ஒருத்தவங்க எல்லாம் அந்த எல்லோ கலர் கோட் போட்டது சாப்பிடுற மாதிரி உருவம் இருக்கும். என்னது இதுன்னும் போது, நாங்க இந்த டவுன்ல இருக்கும் போது அவங்க இந்த டவுனுக்கு வந்தாங்க. அப்ப அந்த எல்லோ கலர் கோட் போட்டவனா வந்தான். அவன் நார்மல் மனுஷன் மாதிரி இலக்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தான். ஆனா கடைசியில அவன் தான் மாஸ்டர், எல்லாரையும் கொன்னான். அம்மாவை அந்த எல்லோ கலர் கோட்டு போட்டவன் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். அதை நான் பார்த்தேன். அவன் மோசமானவன், அவன் இருந்த எல்லாருமே செத்துருவோம் சொல்லி விக்டர் எமோஷனலா பேச இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப அப்செட் ஆயிரும். அதே நேரம் இப்போ காட்டுக்குள்ள உணவை தேடி போனவங்க அங்க இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சுட்டே இருக்கும் போது ஒரு நபர் கையில கயிறு மாதிரி ஏதோ மாட்டும். அது புடிச்சு இழுக்க இப்ப அங்க இந்த லேக்ல உடல்கள் மிதக்கிறத இவங்க பாக்குறாங்க. இங்க அந்த தண்ணியில என்ன மிதக்குது, ஒரு உடலா இருக்கும்னு சொல்லும் போது அந்த பாட்டியும் அது என்னன்னு நம்ம பார்க்கணும், ஏன்னா நம்ம நைட் இங்கதான் தங்க போறோம், அதனால ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அங்க இருந்த கயிறு மூலியமா அதை இழுக்கிறாங்க. இழுத்து பார்த்தாதான் தெரியுது அது ஒரு பெரிய சைஸ் பொம்மைன்னு சொல்லிட்டு. இது எதுக்கு தண்ணியில போட்டாங்க, இவ்வளவு நாளா ஏன் அது தண்ணிக்குள்ள இருந்து இப்ப வெளியே வரணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு டவுட்டா இருக்கும். அந்த டைம் அந்த குட்டி பையனோட அம்மாக்கு அந்த பொம்மையை பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் அறகுறையா அவங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இப்ப அந்த பாட்டியும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல்ரெடி இது தண்ணியில இருந்து வெளியே வந்திருக்கு, நம்ம இத தண்ணிலே போட்டுல, ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த வெளியே வராம இருக்கதான் அதை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொம்மைக்குள்ள எல்லாம் கல்லெல்லாம் போட்டு இப்ப தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. இப்ப ஜூலியும் பயந்துகிட்டு வேகமா ஹாஸ்பிட்டல் வர, அதே இடத்துல அந்த கண்ணாடி போட்ட மாஸ்டரும் இருக்கும். அதுக்கு கைக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு டாக்டரும் ஆம்புலன்ஸ்ல இருக்கிற கிரீம் எனக்கு வேணும்னு சொல்லி அவங்க கேர்ள் ஃபிரெண்ட அனுப்புறாங்க. அவங்கள உள்ள போய் எடுத்துட்டே இருக்க இப்ப 2 சங்கிலி வந்து அவங்க கையில மாட்டிக்குது. அவங்களால தப்பிக்கவே முடியல. அங்க இந்த ரேடியோல பயங்கரமான மியூசிக் கேக்குது. அவங்க பயந்துகிட்டு இருக்காங்க. என்ன போனவ காணோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தா அவங்க பயந்துகிட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்ப உள்ள வராங்க. திரும்ப அவங்களுக்கு சங்கிலி வந்து கைய பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரியும். அவங்களுக்கு ஆல்ரெடி பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் தோணிக்கிட்டே இருக்கும். அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. இதெல்லாம் நம்ம மாஸ்டர் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அவங்க கேர்ள் ஃபிரெண்டு கிட்ட அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துல ஏதோ ஒரு மோசமான விஷயம் இருக்கு, அது ரொம்பவும் பழைய ஒரு மான்ஸ்டர், அதுக்கு நிறைய ரிச்சுவல்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கு, அது மூலியமா நம்மள கண்ட்ரோல் பண்ணுது, நம்மள இந்த இடத்த விட்டு தப்பிக்க விடாம நம்மள அது யூஸ் பண்ணிட்டு இருக்கு, அது கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப மோசமான விஷயம், ரொம்ப கடினமா இருக்கும், அது கிட்ட இருந்து நம்மளால போக முடியாது, அது கிட்ட திரும்ப நம்ம மாட்டிக்கிட்டே தான் இருப்போம்னு சொல்லி அவங்க புலம்பிட்டு இருக்க இங்க விக்டரோட அப்பாவை காமிப்பாங்க. அவங்க மனைவி இறந்து போன விஷயம் திரும்ப அவருக்கு ஞாபகம் வந்த பிறகு ரொம்ப எமோஷனலா ஆயிருவாரு. அங்க இருந்து தண்ணி அதிகமா குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படி குடிச்சு குடிச்சு அவருக்கு போதை அதிகமாயி கத்திக்கிட்டே இருப்பாரு. அப்ப விக்டரும் கண்ட்ரோல் பண்ண பார்க்க பயங்கரமா கத்துவாரு. அப்ப அங்க ஜூனியர் ஆபீசரும் என்ன பண்றீங்கன்னும் போது, உனக்கு தெரியுமா, இங்க எந்த ஒரு மாஸ்டர் என் மனைவியை கடிச்சு கொன்னுடுச்சான், அதை என் பையன் கூடவே நின்னு பாத்திருக்கான், அவன் ஹெல்ப் பண்ணவே இல்லை. சொல்ல போனா அவனும் அந்த டைம் சின்ன பையன் தானே, அந்த மாஸ்டர் மட்டும் என் கையில மாட்டுச்சுன்னா அவ்வளவுதான், அது செத்துச்சு அப்படின்னு சொல்லி இவர் பேசிட்டே இருக்க இவர் எல்லாருமே வேகமா வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப ஜேட காமிக்கிறாங்க. ஜேடுமே அந்த மஷ்ரூமை சாப்பிட்ட பிறகு அவருக்கு ஒரு மாதிரி இல்யூஷன் மாதிரி வரும். இப்ப யாரோ வெளியே கிட்டார் வாசிக்கிற சத்தம் கேட்கும். இவரும் உனக்கு சத்தம் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டே இப்ப காட்டு வழியா நடந்து போறாரு. முன்னாடி நடந்து போகும்போது 2 உருவம் வரும். ஒண்ணு இவரோட சின்ன வயசு உருவம். அந்த சின்ன பையன் மியூசிக் வாசிச்சுட்டே இருக்கும் போது அது இவருக்கு ரொம்ப தெரிஞ்ச மியூசிக். சின்ன வயசு என் பாட்டி தான் நான் முழுசா பாத்துட்டு இருந்தாங்க. அவங்க உடம்பு சரியாம போன பிறகு அவங்க எனக்காக ஒரு மியூசிக் வாசின்னு சொன்னாங்க. அப்ப நான் வாசிச்ச மியூசிக் தான் இதுன்னு சொல்லிட்டே இருக்க இப்போ மண்டையோட்ட வச்சு ஒரு மனுஷன் கண்ணுல காயமா இருக்கும் நின்னுகிட்டு இருக்க. 2 உருவத்தையும் பார்த்து ஜேட் பயந்துட்டே இருக்கும் போது ஹீரோ பேரு சொல்லிட்டே இருக்க. ஹீரோவா நான் இங்கதான் நிக்கிறேன், அவன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னும் போது இப்போ அந்த குட்டி பையனும் இங்க இருந்து போயிரு, அவன் சொல்றத கேட்காத அப்படின்னு சொல்ல அந்த ஒத்த
கண்ணு இருக்கிறவனும் கையில இருக்கிற அந்த மண்டையோட்டுக்குள்ள ஒரு ரத்தம் இருக்கும். குடி குடின்னு சொல்ல அவன் பேச்ச கேட்காது, அது குடிக்காதுன்னு சொல்ல ஈரவும் என்னதான்டா நடக்குது, ஏன் வளர, என்ன ஆச்சு உனக்குன்னும் போது ஜேடா அந்த ரத்தத்தை எடுத்து குடிச்சிட. நான் அதோ நான் குடிக்காதன்னு சொன்னேன்ல, அவசரப்பட்டுட்ட, இதுக்கு அடுத்தது நீ இன்னும் மோசமான விஷயத்த பாக்க போற, நீ இங்க எதுக்கு வந்த, உனக்கு கேள்விக்கான பதில் கிடைக்கணும் தானே, ஆனா நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, இதுக்கு அடுத்தது நீ கேட்க கூடாத விஷயத்தெல்லாம் கேப்ப பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் முன்னாடி ஓட ஜேடும் போறாரு. ஜேட் பின்னாடி ஹீரோவும் முன்னாடி போறாரு. பார்த்தா இப்ப அந்த வீட்டுக்குள்ள நிறைய பேரோட உருவம் இருக்கும். யார் இவங்க எல்லாம் போது நல்லா யோசிச்சுப்பாரு. இவங்க எல்லாம் யாருன்னு உனக்கு தெரியல அப்படின்னும் போது ஜேடு யோசிக்கும் போதுதான் தெரியும், இந்த டவுனுக்குள்ள இவர் ரொம்ப வருஷமா வந்துகிட்டு இருக்காரு வேற வேற உருவத்துல. இவர் வந்ததுக்கு காரணம் அந்த குட்டி பசங்களை காப்பாத்த, ஆனா இவரால காப்பாத்த முடியல, இங்கேயே மாட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. அவரோட சின்ன வயசு கேரக்டரும் அந்த பசங்க உன்னை நம்பினாங்க, நீ அவங்களுக்கு உதவி பண்ணல, அவங்க வெறுத்தாங்க, அதுக்கு அடுத்தது அவங்களே உனக்கு கொன்னுட்டாங்கடா அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தை அப்படியே ரிப்பீட்டடா ஜேடு கேட்டுக்கிட்டே இருக்கும். சோ நான் இங்க பல வாட்டி வந்திருக்கேன், எல்லாத்துக்கும் காரணம் அந்த குழந்தைங்களை காப்பாத்ததான், ஆனா நான் ஒரு வாட்டி கூட அந்த பசங்களை காப்பாத்தல, அதனாலதான் இந்த இடத்துல நான் மாட்டிக்கிட்டே இருக்கேன். சோ இந்த இடத்த விட்டு நான் தப்பிக்கணும்னா அந்த குழந்தைங்களை நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஜேடோ அப்ப என்ன கொன்னது யாரு, என்னை யாரா கொன்னாங்கன்னும் போது அதை நீதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்குள்ள போவான். அப்ப கீழே இந்த பேஸ்மெண்ட்ல ஒரு கதவு இருக்கும், இந்த கதவை திறந்தா உனக்கு பதில் கிடைக்கும், என் பின்னாடி வா அப்படின்னு சொல்ல இப்ப டக்குன்னு ஹீரோ புடிச்சிடுறாரு. உனக்கு என்னடா ஆச்சு, ஏன் லூசு மாதிரி பண்றேன்னும் போது இந்த வழியா நம்ம போனோம்னா கண்டிப்பா க்ளூ கிடைக்கும்னு சொன்னான், நம்ம உள்ள போய் பாக்கலாம்னும் போது இல்ல இப்ப வேண்டாம் நிறுத்து தயவு செஞ்சு, உனக்கு ஏதோ போதை தலைக்கு மேல ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன்னும் போது இப்ப அந்த பையனும் என் பின்னாடி வா அப்படின்னு சொல்ல அந்த பேஸ்மெண்ட் வழியா இந்த ஜெயில் உள்ள போறாரு. உள்ள போய்கிட்டே இருக்க ஹீரோ ஒரு கட்டத்துல வேண்டாம் இது ஆபத்து, உள்ள எது வேணா இருக்கலாம், உன் உயிருக்கு ஆபத்து, வா போயிடலாம்னு சொல்ல ஜெயடோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த குட்டி பையன் உன் கேள்விக்கான பதில் உனக்கு வேண்டாமா, என் பின்னாடி வா அப்படின்னு சொல்ல ஜெயடோ ஹீரோக்கு தெரியாம உள்ள போய் பார்த்தா உள்ள அந்த பசங்களோட மண்டை ஓடலாம் இருக்கும். அதை பாத்துக்கிட்டே இருக்க அந்த இடத்துல இருக்க மான்ஸ்டருங்களாம் நீ ஏன் வாண்டடா எங்க கிட்ட மாட்டிக்கிட்டியா, வாடி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு கல்லறையில அவனை போட்டு அப்படியே மூடிடுறாங்க. அவனும் கத்துறான். உள்ள ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனை பார்த்த பிறகு ஜேடு இன்னுமே கத்தி கதறான். கத்தி கதற இப்ப திரும்பி பார்த்தா அவன் ஹீரோவோட ஆபீஸ்ல தான் இருப்பான். ஹீரோ பார்த்த அவனும் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமான்னும் போது உனக்கு என்னடா ஆச்சு, நான் காட்டுக்குள்ள போனேன், அங்க ஒரு வீட்டுல நான் ஒரு பேஸ்மெண்ட்ல ரகசிய அறைய கண்டுபிடிச்சேன், கூட என் கூட வந்தேன்னும் போது ஹீரோவும் என்னடா வளர்ற, நீ இந்த மஷ்ரூமை சாப்பிட்டதுல இருந்து இங்கதான் இருக்கே, இங்க இருந்து ஒரு இன்ச்சு கூட நீ நகரல, என்ன இத கனவு கண்டியானும் போது ஜேடு செம ஷாக் ஆகுறாரு. என்னது கனவா, இல்லையே நான் எல்லாமே உண்மையா பார்த்தேன்னும் போது எதுவுமே நம்புற மாதிரி இல்ல, ஒருவேளை மஷ்ரூம் போது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்க இருட்டாயிடுச்சு. அந்த காட்டுல உணவு எடுத்துட்டு வர போறவங்க எல்லாம் ஒரு ரூமுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பாட்டி உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா, நீ அப்செட்டா இருக்கேன்னும் போது அந்த குட்டி பொண்ணோட அம்மாவும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது, நான் இந்த டவுன்ல சின்ன வயசுல இருந்திருக்கு, அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப என்கிட்ட இருந்த ஒரு பொம்மையை ஒருத்தர் புடுங்கி இங்க இருந்த லேக்ல தூக்கி போட்டாரு, அவர் இந்த பொம்மை அவரோட கனவுல வந்து அவரு ரொம்ப இம்சை பண்ணதுன்னு சொன்னாரு, அதை போட்ட பிறகுதான் அது அப்படியே அவரை கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்ல அப்ப இந்த இடத்துல மான்ஸ்டருங்க மட்டும் இல்ல பொம்மை கூட நம்மள அட்டாக் பண்ண போலன்னு பேசிட்டே இருக்க அவங்க தண்ணில தூக்கி போட்ட அந்த பொம்மைங்க மான்ஸ்டரா மாறி இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண எல்லாமே வேகமா ஓடி போறாங்க. அப்ப அங்க இருந்து அவங்கள ஒருத்தவங்க அட்டாக் பண்ணது ஒரு லேடியோட மூஞ்ச போய் நெருப்புல தள்ளி விடுது, எல்லாமே வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க இப்ப அந்த பாட்டியை பிடிக்கும் போது அந்த குட்டி பையனோட அம்மாக்கு ஒரு ஞாபகம் வருது. இடத்துக்கு வரும்போது என்ட்ரன்ஸ்ல இந்த பயங்கரமான ஒரு இமேஜ வச்சிருப்பாங்க எச்சரிக்கைக்காக, அதை எடுத்து இந்த மான்ஸ்டரை குத்துனா இதுங்க அழிஞ்சிரும் சொல்லி அவங்க அந்த சிலையை எடுத்துட்டு வந்து அதோட முதுகுல குத்த அதுங்க அப்படியே அழிஞ்சு போகுது. அந்த பாட்டி உனக்கு எப்படி இது ஞாபகம் வந்ததுன்னும் போது இதுங்க இந்த மான்ஸ்டருங்களை தடுக்கிறதுக்காக தான் வச்சிருக்காங்க, எனக்கு இப்பதான் அது ஞாபகம் வந்தது அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில காட்டுக்கு போனவங்க ரிட்டர்ன் வந்துறாங்க. அதே நேரம் இப்போ ஜேட காமிக்கிறாங்க. ஜேட் ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றாரு. ஆனா ஹீரோவும் எதுவுமே நடக்கல, நீ அந்த மஷ்ரூம் சாப்பிட்டனால்தான் உனக்கு இந்த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்ல நான் சொல்றதை நம்ப மாட்டேன்டா, நான் உனக்கு ப்ரூவ் பண்ண நீ நம்புவியான்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட் போய் இங்க ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு நான் காமிக்கிறேன்னு போய் பார்த்தா அந்த இடத்துல வெறும் செவருதான் இருக்கும். நான் தான் சொன்னல நீ அந்த மஷ்ரூம் சாப்பிட்டு ஒரே இடத்துல தான் அந்த போகவே இல்லைன்னும் போது இல்ல நான் பார்த்தேன் இங்க ஒரு சீக்ரெட் டோர் இருந்துச்சுன்றத. என்கிட்ட சில பேர் என்ன சொன்னாங்கன்னா அந்த குழந்தைங்களை நம்ம காப்பாத்தினா நம்ம தப்பிச்சிருவோன்னு, அந்த குழந்தைங்களோட எலும்பை நான் ஒரு குகைக்குள்ள
பார்த்தேன். அந்த எலுமரம் எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம தப்பிக்க வாய்ப்பு இருக்கணும் போது அதுக்குள்ள மான்ஸ்டர் இருக்கு நீ தானே சொன்னும் போது, ஆமா மான்ஸ்டர் தான் இருக்கு. ஆனா நம்ம இப்படியே இருந்தா தப்பிச்சிரும்னு நினைக்கிறியா? நம்ம செத்தா கூட பரவாயில்ல. இதுக்கு ஒரு கீ கிடைக்கணும். இதுக்கு ஒரு எண்டிங் வேணும்னும் போது, அப்போ நீ உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் சாகடிக்க சொல்றியான்னும் போது, எல்லாருமே இங்க செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உனக்கு அது புரியல அப்படின்னும் போது ஹீரோக்கும் அவருக்கும் வாக்குவாதம் அதிகமாயி சண்டை போட்டு 2 பேரும் தனியா போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு அந்த பாட்டி வராங்க. பாட்டியும் ஹீரோ கிட்ட ஒரு விஷயம் காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூம கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல நைட்டு செத்து போன ஒருத்தனோட கண்ணும் வாயும் வித்தியாசமா மூடி இருக்கும். அவங்களும் நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு புதுசு புதுசா எப்படிதான் நம்மள தேடி வருதுன்னு தெரியலன்னு சொல்லி இவங்க பேசிட்டே இருக்க, சரி ஒரு சீக்கிரட்டா அதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே ஒரு ரூமுக்குள்ள போய் பேசிட்டு இருக்காங்க. அப்போ விக்டரோட அப்பாவும் வந்து குடிச்சிட்டு ஒரு பாருக்கு போறாங்க. அங்க குடிச்சிட்டே இருக்கும் போது அங்க அந்த மாஸ்டர் வருது. அதுவும் அவர்கிட்ட பேசிட்டே இருக்கும் போது அவர் குடிக்கிற வைன்ல அதோட ரத்தத்தை கலந்து விட்டுட்டு அவரும் குடிச்சிடறாரு. குடிச்ச அடுத்த நிமிஷம் அவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அந்த இடத்துல விக்டர் நார்மலா இருக்காரு. விக்டர் மட்டும் இல்லாம விக்டரோட பையன் அவங்க ஃபேமிலி எல்லாமே நார்மலா இருக்காங்க. அவங்க சிட்டில இருக்கிற மாதிரி இவருக்கு ஒரு விஷயம் தோணிட்டே இருக்கு. இவருக்கு இது நம்பலாமா வேண்டாமானே தெரியாம 2 உலகத்துக்கும் நடுவுல அவர் மாட்டிக்கிட்டு இருப்பாரு. இப்ப எல்லாமே ஒரு ரூம்ல பேசிட்டே இருக்கும் போது அந்த பாட்டு எப்படியா நம்ம இதை சரி பண்ணணும், இல்லைன்னா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி பேசிட்டே போக அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. உடனே டாக்டர்ஸ்லாம் வந்து அவங்கள காப்பாத்த பார்க்க அவங்களோட பிளட் பிரஷர் இறங்கிடுது. ஹார்ட் பீட்டும் இல்ல. அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்ல ஹீரோவால இதை நம்ப முடியல. அவங்க எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே சிகிச்சை பண்ணிட்டே இருக்க ஒரு வழியா அவங்க ஹார்ட் பீட் ரன் ஆகுது. உடனே அவங்க தேவையான ஒயர்ஸ் எல்லாம் வச்சு அவங்கள செக் பண்ணிட்டே இருக்காங்க மானிட்டர்ல. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் போது ஹீரோக்கு ஒரு விதத்துல அவங்க உயிரோட இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்க அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்க கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்களும் நார்மலா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கிளவி நீ என்ன சொல்லியிருக்க, நான் உன்னை சாகுன்னு சொல்லும் போதுதான் நீ சாகணும்னு சொல்லியிருக்கேன்ல, அது வரைக்கும் என் கூட நீ கம்பெனி கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு வரும்போது ஹீரோக்கு எப்பவுமே அவர் ஆல்ரெடி பார்த்த பிரீஸ்ட் கூட நிக்கிற மாதிரி அவர்கிட்ட பேச்சு கொடுக்கற மாதிரி ஒரு இல்யூஷன் வரும். அந்த இல்யூஷன்ல இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும் போதுதான் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜேட் சொன்னது ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம். நீ அத சீரியஸா எடுத்துக்காம இருக்கிறனால உனக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னும் போது அவன் சொல்றது உண்மையா, அப்ப அதை நான் செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சுத்தி எடுத்துட்டு போய் பேஸ்மெண்ட் கீழே உடைக்க உண்மையாவே அந்த இடத்துல ஒரு சீக்ரெட் டோர் இருக்கிறது அவர் கண்ணுக்கு தெரியுது. இப்போ ஃபாத்திமாவா காமிக்கிறாங்க. ஃபாத்திமா பண்ற விஷயம்லாம் ஹீரோக்கு கொஞ்சம் பயத்தை கொடுக்குது. ஹீரோவும் ஃபாத்திமா தயவு செஞ்சு இதை நிறுத்து, ஏன் பண்ற, உண்மையான காரணத்தை என்கிட்ட சொல்லு, என்கிட்ட என் மறைக்கிறேன்னும் போது ஃபாத்திமா என்ன சொல்லுவாங்கன்னா, என் வயித்துல இருந்து அந்த மான்ஸ்டர் வெளியே வந்த பிறகும் அதுக்கும் எனக்கும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரியே தோணுது. அது பண்ற விஷயங்கள்லாம் எனக்கு விஷுவலாவே தெரியுது. அது என்ன ஃபீல் பண்ண வைக்குது. ஏன்னு எனக்கு தெரியல. அதோட கனெக்ஷன் என் கூட இன்னும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. எனக்கு அது பயத்தை கொடுக்கறனாலதான் என்ன அது கிட்ட இருந்து காப்பாத்த நான் இந்த விஷயங்கள்லாம் பண்றேன்னும் போது இதை ஹீரோவும் புடிச்சுக்கிறாரு. அந்த இடத்துல ஃபாத்திமாவோட ஹஸ்பண்டும் வந்துடுறாரு. ஃபாத்திமா எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருக்கா, அவளை எப்படியாவது அந்த கெட்ட விஷயத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும், அவளை நார்மலா ஆக்கணும்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்க, இப்போ விக்டர் காமிக்கிறாங்க. விக்டர் மேல நின்னுட்டு இருப்பாரு குதிக்கிற மாதிரி. இதை பார்த்த ஹீரோவும் ஜூனியர் ஆபீசரும் விக்டர் கிட்ட பேச விக்டரும், நான் சின்ன பையனா இருக்கும் போது ஒருத்தர் இந்த இடத்துல நடக்கிற மோசமான விஷயத்த பார்த்து பயந்தாரு, அவரால் இந்த டவுனை விட்டு தப்பிக்க முடியல, அப்ப அவர் மேல இருந்து கீழே குதிச்சுட்டாருன்னும் போது விக்டர், நீ தயவு செஞ்சு அப்படி ஒரு காரியத்தை பண்ணாத, உதவி எங்களுக்கு ரொம்ப முக்கியம், நீங்க கூட இருந்தேன்னா இங்க இருந்து எங்களுக்கு தப்பிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இப்படி ஒரு முடிவை எடுக்காத ப்ளீஸ் எங்களுக்காக போது விக்டரும் கீழே வந்துடுறாரு. இப்ப விக்டர் கிட்ட அந்த எல்லோ கலர் கோட் போட்டவனை பத்தி கேட்க, அவனை சீக்கிரமா கண்டுபிடிங்க, அவன் தான் ஊர் மக்கள் எல்லாரையும் கொன்ன மான்ஸ்டர், என் அம்மா கூட அவன் தான் கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லும் போது இதை சீரியஸா எடுத்துட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவா அங்க ஃபீமேல் ஆபீசர் கிட்ட உங்ககிட்ட நான் ஒரு வேலை கொடுக்குறேன், அந்த எல்லோ கலர் கோட் போட்டவன் இந்த டவுனுக்குள்ள வரானா இல்லன்னு இதுக்கடுத்து வாட்ச் பண்ணணும்னு சொல்ல அவளும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. எங்க ஹீரோ கிட்ட ஜேடும் அந்த குட்டி பையனோட அம்மாவும் நானும் இந்த டவுனுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கோம், நிறைய உருவத்துல வந்திருக்கோம், நாங்களாம் இங்க வந்ததுக்கு காரணம் அந்த குழந்தைங்களை காப்பாத்தணும்ன்றது, ஆனா அது நாங்க பண்ணாதனால இங்கே டிராப்ல மாட்டிக்கிட்டோம்னு சொல்லும் போது இந்த விஷயத்த பத்தினத மக்கள் எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு சொல்லி அந்த வீட்டுக்கு எல்லாரையும் வர வச்சுட்டு இந்த விஷயத்த ஹீரோ சொல்லிடுறாரு. இதை கேள்விப்பட்ட விக்டரோட அப்பாவும் கோவப்படுவாரு. ஏன்னா அவரோட மனைவி தான் அந்த குட்டி பையனோட அம்மாவா இப்ப வந்திருக்காங்கன்னும் போது இதை அவரால் ஏத்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பையனோட அம்மாவும் இதை ஏன் சொன்னீங்க, எல்லாமே என்ன எப்படி நினைப்பாங்க, என்
பசங்களே என்ன வெறுக்க ஆரம்பிப்பாங்கன்னும் போது இதுதானே உண்மை. இப்படி சொன்னாதான் உனக்கும் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். அதுக்காக தான் நாங்க ஹெல்ப் பண்றோம்னும் போது இப்போ விக்டரும் அந்த குட்டி பையனை பார்க்க வரான். அப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அது அந்த எல்லோ கலர் கோட்டு போட்டவன் இந்த டவுனுக்கு வரும்போது யூஸ் பண்ண கார். அந்த காருக்குள்ள ஏதோ க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி விக்டரோட அம்மாவும் இங்க கார்ல தான் வந்திருப்பாங்க. அந்த காரையும் விக்டர் காமிக்கிறாங்க. இதுக்குள்ள ஏதாவது விஷயம் கிடைக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த மான்ஸ்டரோட கார்ல ஒரு பை ஃபுல்லா பல்லா இருக்கும். இத பார்த்து விக்டர் பயப்படுறான். அந்த குட்டி பையனும் பார்த்து பயப்பட விக்டர் கிட்ட அந்த குட்டி பையனோட அம்மாவும், விக்டர் நீ எங்களை பயமுறுத்துற, தயவு செஞ்சு இப்படி பண்ணாதான்னும் போது சீக்கிரமா அந்த எல்லோ கலர் கோட்டு போட்டோம்னா கண்டுபிடிங்க, இல்லைன்னா அவன் எல்லாரையும் கொல்லுவான், உங்களையும் கொல்லுவான். அப்படி எல்லாமே இறந்துட்டோம், நீங்களும் இறந்துட்டீங்கன்னா உங்க பையன் இடத்த தனியா இருப்பான். ஏன்னா அந்த நிலைமை தான் எனக்கு நடந்துச்சு. என் அம்மா என் அக்கா இறந்த பிறகு இந்த இடத்துல நான் தனியா இருந்தேன். இதேதான் உங்க பையனுக்கும் நடக்கும். அவனுங்க தனியா கஷ்டப்படுவான் போது அந்த பையன் ஆமா விக்டர் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பான். இப்ப அவனும் நீங்க யாருமே இல்லைன்னா இந்த டவுன்ல நான் தனியா என்னென்ன பண்ணணும்னு சொல்லி விக்டர் கிட்ட கேட்க இதனால அவங்க அம்மாக்கு செம்மக்கும் வரும். விக்டர் தயவு செஞ்சு நிறுத்தினும் போது இது அவங்க கத்துக்கிறதும் நல்லதுதான். நான் சாப்பாடுலாம் கொஞ்சம் கொஞ்சம் இங்க சேர்த்து வைப்பேன். எனக்கு எப்போ ரொம்ப போர் அடிக்குதோ இங்க 2 பொம்மை இருக்கும். இது என் அம்மா இது என் தங்கச்சின்னு சொல்லி அவங்க கூட நான் விளையாடிட்டு இருப்பேன் போது விக்டர் கிட்ட அந்த குட்டி பையனோட அம்மாவும், விக்டர் ஆரம்பத்துல உங்க அம்மா தப்பிச்சாங்களா? இல்ல ஆனா நான் வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வந்திருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் என் பசங்களை காப்பாத்தணும். அது மட்டும் இல்லாம உன் அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் எனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. என் பசங்களை மட்டும் இல்ல கண்டிப்பா உன்னையும் காப்பாத்துவேன். உங்களை பத்திரமா இந்த இடத்த விட்டு நான் கூட்டிட்டு போவேன்னு சொல்லி ஆறுதலா பேசிட்டு அவங்க கூட்டிட்டு வராங்க. இப்ப அந்த டவுன்ல நடக்கிற எல்லா விஷயமும் அந்த மாஸ்டருக்கும் தெரிய வருது. நம்ம திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும், அப்பதான் அவனுங்க சும்மா இருப்பானுங்க, இல்லைன்னா ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஆல்ரெடி அவங்க காட்டுல இறந்து போன ஒருத்தரோட உடல் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அவரோட வாய் தைக்கப்பட்டிருக்கும். அவர் மேல ஒரு முட்டையை வச்சு ஏதோ மந்திரம் போடுது அந்த மாஸ்டரு. இப்போ ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, ஆல்ரெடி அந்த குட்டி பையனோட அம்மா ஸ்டாச்சு இருக்கக்கூடிய குச்சை குத்தி தானே அந்த மாஸ்டரை போட்டு தள்ளினாங்க. பேசாம இதை நம்ம நைட்ல வர மாஸ்டருங்க கிட்ட ட்ரை பண்ணலாம். அப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதுங்க எல்லாமே செத்து போயிடும். அப்ப நம்ம ஈஸியா போய் அந்த எலும்புகளை எடுத்துட்டு வந்துடலாம்ல அப்படின்னும் போது ஜேடும் நல்ல ஐடியா தான் அப்படின்னும் போது இவங்களும் ஒரு பிளான் போடுவாங்க. ஆனா இந்த விஷயம் அந்த மாஸ்டருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப இருட்ட ஆரம்பிக்குது. இருவும் நான் போய் அந்த மாஸ்டரை முதல்ல போட்டு தள்ளுறேன்னும் போது ஜூனியர் ஆபீசரும் ஆல்ரெடி உங்க கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். நீங்க போய் மாட்டிக்கிறதுக்கு பதிலா நான் போறேன் அப்படின்னும் போது அவர் ஒத்துக்க மாட்டாரு. நான் போறேன் நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு ஜூனியர் ஆபீசர் வெளியே போவாரு. அந்த பெரிய குச்சை எடுத்துட்டு வந்து ஒரு மாஸ்டர் வயிற்றுல குத்த அது பயங்கரமா கத்துது. அது செத்துரும்னு நினைச்சா தம்பி நம்பிட்டியா? எனக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது, சும்மா நீ சந்தோஷப்படுவோம் தான் நடிச்சேன், ஆனா எனக்கு ஒன்னும் ஆகல. இப்போ நாங்க உன்னை கதற வைக்க போறோம் போது அவரும் வேகமா ஓடி போவாரு. வேனுக்குள்ள ஓடி போகும்போது அங்க ஒரு மாஸ்டர் வந்துரும். அது ஃபாத்திமா வீட்டுல இருந்து தப்பிச்ச மாஸ்டர். அது அப்படியே அவனை அட்டாக் பண்ண வர அது கண்ணுல தெரியுற விஷுவல் எல்லாமே ஃபாத்திமாக்கும் தெரியும். ஃபாத்திமாவும் அவனை ஒன்னும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு தள்ளி விட அந்த மாஸ்டர் கீழே விழுந்துரும். அந்த கேப்ல அவன் உள்ள போய் தப்பிச்சிடுறான். எங்க நைட் எல்லாம் அந்த வீட்டுல இருக்கும் போது அந்த மாஸ்டர் முட்டடிச்ச அந்த இறந்து போனவருக்கு உயிர் வந்துரும். அவர் உள்ள வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ண அப்ப அங்க இருந்தவங்க அந்த குச்சால குத்தி அவர் மர்டர் பண்ணிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோவும் வந்து பாக்குறாரு. அந்த பாடி இருக்கு. எல்லாருக்கும் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோ வந்து தயவு செஞ்சு எரிச்சிருங்க, திரும்ப இது வந்து பிரச்சனை பண்ணலாம் போது எல்லாருக்கும் இப்ப ஒரு கேள்வி வரும். என்னன்னா மாஸ்டர் வந்து கல் இருந்தா உள்ள வராது, ஆனா இதுங்க மாதிரி கிரியேச்சருங்க எல்லாம் ஈஸியா உள்ள வந்துருது, இதனால பெரிய பிரச்சனையா இருக்கும்னு சொல்லி எல்லாம் யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாம கீழே பேஸ்மெண்டோட டோரை ஓபன் பண்ணவே முடியாது. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அதுக்குள்ள மான்ஸ்டர் வந்து வரக்கூடாதுன்னு கல்லெல்லாம் வச்சிருப்பாங்க. ஃபாத்திமா கிட்ட எல்லாம் பேச போகும்போது ஃபாத்திமாவும் நான் தான் அவனை காப்பாத்தினேன், ஏன்னா எனக்கு அந்த விஷுவல் தெரிஞ்சிச்சு மான்ஸ்டர் இருக்கிறதுன்னுவாங்க. இதை ஈரவாளியும் நம்ப முடியாது. அப்பதான் ஃபாத்திமாவோட வயிற்ற பாக்குறாங்க. நிறைய மார்க்கா இருக்கும். இது என்னன்னு உடனே நம்ம செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ வந்து டாக்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு இந்த பவர் இருந்தா உன் மூலியமா அந்த மான்ஸ்டருங்க ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம், நம்ம தப்பிச்சிடலாம் போது டாக்டருக்கு வந்துரும். அவளை ரிஸ்க் எடுக்க சொல்றியா? அவளுக்கு இதனால ஏதாவது ஆனா என்ன பண்றதுன்னும் போது அவளுக்கு இது ஒரு பவர்னா நமக்கு அது ஒரு பெஸ்ட் தானே, இதை வச்சு நம்ம தப்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஆல்ரெடி ஹீரோ ஜேட் கிட்ட எப்படியாவது நம்ம அந்த போனை எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல மெத்தடை கண்டுபிடின்னு சொல்லியிருப்பாரு. அதனால ஜேட் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருப்பாரு. என்னன்னா ஒரு வழி இருக்கு, அது ஒரு சின்ன டனல் மாதிரி இருக்கும். அந்த வழியா நம்ம எல்லாம் உள்ள போய் அந்த போன் எடுத்துட்டு சீக்கிரமா வெளியே வந்துடலாம் போது அந்த ஒரு வழியில தப்பிச்சலாம்னு நினைக்கிறியா? இன்கேஸ் அந்த ஒரு வழியும் லாக் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாம் அந்த மான்ஸ்டர்
கிட்ட மாட்டிப்போம். வேற ஏதாவது ஐடியா யோசி அப்படின்னு சொல்ல, அப்ப ஜேடும் என்ன பண்ணுவார்னா, நான் ஒரு வாட்டி அந்த டனலுக்குள்ள போனேன். அப்ப அந்த குழந்தைங்களோட உடல் பார்க்கும்போது மேல பார்க்கும்போது ஒரு சிம்பிள் நான் பார்த்தேன். அதுங்க ஏதோ வேர் மாதிரி இருந்துச்சு. அப்பனா கண்டிப்பா ஏதோ ஒரு மரம் ஒரு டோர் ஓபன் பண்ணும். அப்படி அந்த டோர் ஓபன் பண்ற டைம்ல நம்ம உள்ள போய் போன் எடுத்துலான்னும் போது இன்கேஸ் அந்த டோர் ஓப்பனே ஆகலைன்னா, இல்ல போன பிறகு உள்ள லாக் ஆயிடுச்சுன்னா, இது மாதிரியான வழிய வச்சுட்டு நான் உள்ள மக்கள் அனுப்ப மாட்டேன், ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னும் போது, நானும் அப்பல இருந்து பார்த்திருக்கேன். சொல்யூஷனை கண்டுபிடின்ற குடுத்தா இது வேண்டாம் அது வேணாம்னு சொல்ற. என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா? தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம ரிஸ்க் எடுத்தாதான் இதை நம்மளால சரி பண்ண முடியும். ரிஸ்கே எடுக்காம நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜேட் கோவப்பட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோ நடந்து போயிட்டே இருக்க கன் சவுண்ட் கேக்குது. பார்த்தா அங்க இருந்து எல்லாமே இறந்து போயிருக்காங்க. ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. பார்த்தா அவங்க மனைவி நிக்கிறாங்க. இதெல்லாம் ஹீரோக்கு இல்யூஷன் தான். ஆனா இந்த விஷயங்கள் அவருக்கு அடிக்கடி வரனால ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுறாரு. இப்ப டாக்டர் கிட்ட போய் எனக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடு, அந்த மாத்திரை போட்டா நான் நார்மலா ஆயிடணும், எனக்கு இந்த இல்யூஷனே வரக்கூடாதுன்னும் போது அப்படி ஒரு மாத்திரையே இல்ல அப்படின்னு சொல்லி டாக்டர் பேசிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஆல்ரெடி ஃபாத்திமாவோட வயித்தை பார்த்துப்பாங்க. நார்மலா தான் இருக்கு, எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாம போது ஆல்ரெடி ஒரு குழந்தை இருந்ததே நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னு சொல்லி ஃபாத்திமாவோட புருஷன் கோவப்படுறாரு. அப்ப டாக்டரும் எங்களுக்கும் அது ரொம்ப வினோதமா தான் இருந்தது, பேசாம ஃபாத்திமா இன்னைக்கு ஃபுல்லா நீ ஹாஸ்பிட்டல் இரு, நாங்க உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோம், ஏதாவது மாற்றம் வந்தா நம்ம பாக்கலாம்னு சொல்ல இப்ப அவங்களோட பிளட் பிரஷர் எல்லாமே செக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க செக் பண்ணும் போதுதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. என்னன்னா ஃபாத்திமாக்கு ஹார்ட் பீட்டே இருக்காது, அவங்களோட பிரஷரும் இல்ல, அவ எப்படி அப்ப உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்க்கு குழப்பமா இருக்கும். அதே நேரம் அந்த குட்டி பையனோட அம்மாவும் வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அவங்களுக்கு கால் ரிங் ஆகுது. அந்த காலை எடுக்கும் போது அம்மா நான் தான் உங்க பையன் தாமஸ் பேசுறேன் போது, டேய் யாரா நீ போது, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்க அந்த வேனு கிட்ட வாங்க, வரலன்னா உங்க 2 பசங்களும் நான் கொன்னுருவேன்னு சொல்ல அவங்க அம்மா பயந்துட்டு அந்த வேன் கிட்ட போறாங்க. இப்போ விக்டரோட அப்பாவும் அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கலாம்னு சொல்லி சமைச்சுக்கிட்டே இருக்கும் போது பார்த்தா அவருக்கு திரும்ப ஒரு விஷயங்கள் கண்ணுக்கு தோணுது. இப்ப வேற ஒரு இடத்துல இருக்காரு, ஹாஸ்பிட்டல்ல அவர் படுத்துக்கிட்டு இருக்க. விக்டர் நார்மலா பேசுறாரு, விக்டரோட பையனும் பேசுறாங்க. இதெல்லாம் உண்மைதானா? அப்ப நான் இவ்வளவு நாள் கண்டதான் கனவான்னு சொல்ல திரும்ப அந்த டவுனுக்குள்ள வந்துடுறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல, எது உண்மை எது போயினே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க மனைவியோட கல்லறைக்கு போய் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப அந்த மான்ஸ்டரும் ஆபீசரோட வீட்டுக்கு போய் அங்க இருந்த எல்லோ ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்குது. இப்போ இந்த குட்டி பையனோட அம்மாவும் காட்டுக்குள்ள போறாங்க. பார்த்தா அந்த எல்லோ கலர் கோட்டு போட்ட மான்ஸ்டர் வருது. அதை பார்த்து அவங்க பயந்து போக, ஏன் என்னை பார்த்து பயப்படுற, நான் உன்னோட ஃப்ரெண்டு தான், நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, நான் உன்னை கொல்லணும்னு நினைக்கல, ஆனா அப்படி ஒரு சிச்சுவேஷன் நீ தான் ஏற்படுத்தி கொடுத்த. சொல்ல போனா இப்ப நீ கேம் செம்மையா விளையாடுற, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாரு, நீ அந்த குழந்தைங்களோட எலும்பை எடுத்தா இந்த இடத்த விட்டு தப்பிச்சிருவேன்னு நினைக்கிறியா, பண்ணு, ஆனா நீ வேதனை படுற மாதிரி பயங்கரமான விஷயத்த நான் பண்ணுவேன், நீ அந்த விஷயத்த பார்த்து துடிச்சு போக போற, நான் நீ நிறைய பண்ணுவேன்னு எதிர்பார்க்கிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் அங்கிருந்து போக அவ்வளவுதான் அவங்களுக்கு கதி கலங்கி போயிடுது. யாரா அந்த மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அந்த இடத்த விட்டு வேகமா தப்பிச்சு போக இப்ப அந்த குட்டி பையனோட அம்மாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் பத்தி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டர் இங்க சுத்திட்டு இருக்கு, எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வந்து என்னையும் குழந்தையாவது கொல்லலாம், ஆல்ரெடி என் புருஷனை கொண்டது அதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பயந்து பேசிட்டே இருக்க ஜேடு உள்ள வராரு. ஜேடும் ஹீரோ கிட்ட நீங்க இருக்கிறவங்க எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறது எனக்கு புரியுது, நான் யாரையும் ரிஸ்க் எடுக்க விரும்பல, பேசாம நானே அந்த டனலுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோவும் சரி ஓகே அதுக்கான வேலையை பார்க்கலாம், ஏன்னா அந்த எல்லோ கலர் கோட்டு போட்ட மான்ஸ்டரை இவங்க பாத்துருக்காங்க, அது இங்கதான் சுத்திட்டு இருக்கு, அது நமக்கு ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்க இப்ப அந்த குட்டி பையனோட அம்மாவும் உங்க பசங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க, பயப்படாதீங்க எல்லாமே நார்மல் ஆயிரும். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அவங்க இந்த டவுனுக்குள்ள பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த விஷயத்த சொல்ல இதை கேட்டு அவங்க பொண்ணு ரொம்ப கோவமாகறா. என்னம்மா நீ வளர்ற, உனக்கு தெரியுமா இந்த டவுன்ல நடக்கிறது எதையும் நம்ம நம்ப கூடாது, எல்லாமே நமக்கு உண்மை மாதிரியே தெரியும், ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. சரி நீ சொல்ற இந்த டவுன்ல ரொம்ப வருஷமா நீ இருக்கேன்னு, இந்த கல்லை உருவாக்குனது யாரு அது உனக்கு தெரியுமா, மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்பாதமா, எங்களுக்கு நீ ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு ரொம்ப அப்செட்டா பேச அந்த குட்டி பையனும் அம்மா அக்கா சொல்றத கவனிக்காத, உனக்கு சில விஷயங்கள் தோணுதுதான் நீ அதை நம்பு, ஏன்னா எனக்குமே சில ஃபீலிங் அப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க பையன் பேசிட்டே இருக்க இப்ப அவங்க அம்மா முன்னாடி இறந்து போன குழந்தைங்களோட உருவம்லாம் தெரியுது. அந்த உருவத்தை பார்த்து அவங்க அம்மாக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. இங்க விக்டரோட அப்பாவை காமிக்கிறாங்க. விக்டர் அப்பா இப்ப இருக்கிறது உண்மையான உலகமா இல்ல இது
கனவான்னு சொல்லி குழப்பத்திலே இருக்க அப்ப அங்க ஒரு லேடி வராங்க. என்னாச்சு நீங்க ஓகே தானான்னு பேச இப்போ அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவங்க பையனும் அப்பா டாக்டர் சொன்னாங்க நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க, நீங்க இவ்வளவு நாளா கனவுலதான் இருக்கீங்க, தயவு செஞ்சு அந்த கனவு விட்டு வெளியே வாங்கணும் போது அது எப்படி நான் வர்றது எனக்கு தெரியலன்னும் போது நீங்க அதை நம்பாதீங்க, உங்க சுத்தி இருக்கிறது எல்லாம் போய் நீங்க நம்புனீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க பெர்மனண்டா வந்துருவீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க திரும்ப அவருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். இங்க அந்த மாஸ்டரை காமிக்கிறாங்க. திரும்ப லேடி கிட்ட போட்டுட்டு அந்த மாஸ்டர் டவுனுக்குள்ள போகுது. அப்போ அந்த இடத்துல 2 பேர் இருப்பாங்க, குண்டா ஒரு பொண்ணும் ஒத்த கண்ண பையனும். அவங்க 2 பேரும் வேலை பார்த்துட்டே இருக்கும் போது அந்த குண்டா இருக்கிற பொண்ணு கிட்ட போய் அந்த மாஸ்டர் என் கண்ணை கொஞ்ச நேரம் பாரு அப்படின்னு சொல்ல அது மாஸ்டர்ன்ற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சு. பயப்படுறா. நீ இப்ப என் கூட சைலண்டா வரணும், எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயமுறுத்தி அந்த பொண்ணோட ரத்தத்தோட இதோட ரத்தத்தை மிக்ஸ் பண்ணிடுது. இப்ப அந்த மாஸ்டரோ ஃபாத்திமா இருக்கிற இடத்துக்கு போகணும், நான் சொன்னதை பண்ணணும்னு சொல்ல அந்த பொண்ணு ஒரு தண்ணியில இவளோட ரத்தத்தை கலந்து அதை எடுத்துட்டு போய் ஃபாத்திமா கிட்ட குடிக்க சொல்லி கொடுக்குறா. அது குடிச்ச கொஞ்ச நேரத்துக்குள்ள ஃபாத்திமாக்கு பயங்கர வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற டாக்டரும் ஃபாத்திமாவோட கண்டிஷனை பத்தி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதே நேரம் அந்த குட்டி பையனோட அம்மாவும் அங்க இருந்த கல்லை எடுத்து பாக்குறாங்க. அந்த கல்லுல இருக்கிற சிம்பிள் பார்க்கும் போது இவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது. இப்ப அவங்களும் ஹீரோ பார்க்க வேகமா வராங்க. இங்க ஜேடும் ஹீரோ கிட்ட நான் அந்த டனல்குள்ள போன பிறகு சிக்னல் வர்றதுக்காக இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் உருவாக்குன ரேடியோ எல்லாம் காமிச்சுட்டே இருக்க அந்த இடத்துக்கு இப்போ விக்டர் வராரு. விக்டரும் நீங்க அந்த டனல்குள்ளக்கு இப்படி போக போறீங்க அப்படின்னு கேட்க அங்க அந்த மரத்தை வெட்டி தான் நான் தப்பிக்க போறோம் போது அதை பண்ணாதீங்க, அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட பையன் நீங்க அந்த மரத்தை தொடவே கூடாது, அது ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னான், நீங்க பண்றது ரொம்ப தப்பு, உங்களை நான் இந்த விஷயத்த பண்ண விட மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்க இதனால ஹீரோக்கு வேற வழி தெரியாம விக்டரை புடிச்சிட்டு போய் அவரோட போலீஸ் ஸ்டேஷன்ல லாக் பண்ணிடுறாரு. இந்த விஷயத்த தெரிஞ்ச அந்த குட்டி பையனோட அம்மாவும் வேகமா வராங்க. ஏன் விக்டரை காயப்படுத்துறீங்கன்னு சொல்ல விக்டர் நாங்க பண்ற விஷயத்த தடுக்க முயற்சி பண்றான் போது அப்பயும் ஒரு விஷயம் சொல்றாங்க, நானும் ஜேடோட சேர்ந்து அந்த டனலுக்குள்ள போக போறேன் போது என்ன சொல்றீங்கன்னும் போது ஆமா இந்த கல்லை பாத்தீங்களா, இந்த கல்லுல 2 விஷயம் தெரியுது, இது 2 பேரை குறிக்குது, அது யாருன்னா நானும் ஜேடும் தான், இந்த டவுன்ல ரொம்ப வருஷமா நாங்க தான் வந்துட்டே இருக்கோம், நாங்க தானே அந்த குழந்தைங்களை காப்பாத்தணும், அதனால நாங்க 2 பேரும் போறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் முடியாதுன்னு ஆனா அவங்க நாங்க போறோம், இதோட இந்த கேமை முடிக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பத்தி ஹீரோ அவரோட ஜூனியர் ஆபீசர் கிட்ட சொல்றாங்க. இது நல்லதா கேட்டதான்னு தெரியல, ஆனா இதுல ஏதோ ஒரு விஷயம் மாறும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி ஹீரோ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க இப்போ கடையில இருக்கிற சில பேரு டனலுக்குள்ள போன பிறகு அவங்களை தூக்குறதுக்கு ஏணி வேணும்னு சொல்லிட்டு அவங்களே துணியும் கயிறும் வச்சு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு அந்த மான்ஸ்டர் போகும். அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி அதுல இருந்து ஒரு கயிறை கட் பண்ணி விட்டுரும். இதை தெரியாத இவங்க தேவையான பொருள்லாம் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி ஜேடும் அந்த குடிப்பினோட அம்மாவும் டனல் வழியா உள்ள போறாங்க. டனல் வழியா உள்ள போன பிறகு வரக்கூடிய பாதைய பேப்பர் மூலியமா கவர் பண்றாங்க. பண்ணிட்டு அங்க ஒரு கல்லை வைக்கிறாங்க. அந்த கல்லு மூலியமா அந்த மான்ஸ்டர் இவங்க கிட்ட வராதுன்னு நினைச்சிட்டு உள்ள போக கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த மான்ஸ்டருங்க இவங்களை நோக்கி வருது. இப்போ அவங்க 2 பேரும் வேகமா எலும்பு தேடணும்னு சொல்லி எல்லாத்தையும் தேடுறாங்க. அங்க இருக்கிற எலும்பு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப அந்த மான்ஸ்டரும் அந்த குண்டு பொண்ணை கூப்பிட்டு பேசிட்டே இருக்கும் போது அங்க ஒரு கண்ணு இருக்கிறவனும் சுத்திட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு ஒரு போட்டோ கிடைக்கும். அந்த போட்டோல இந்த பொண்ணோட உருவம் இருக்கும். நீ எப்படி இந்த போட்டோல வந்த, இது இன்னும் பழைய போட்டோ ஆச்சே அப்படின்னும் போது அது நான் தான் சொல்லிட்டு அவன் கிட்டயும் இது மான்ஸ்டர்ன்ற விஷயத்த சொல்லும். அவன் பயந்துட்டு இருப்பான். இங்க பார், நான் சொல்றதெல்லாம் நீ பண்ணணும், இல்லனா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியும்லன்னும் போது அவன் கொஞ்சம் பயந்துட்டு இருப்பான். இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ண, உன்னெல்லாம் சும்மா விட்டா வேலைக்காகாது போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை மர்டர் பண்ணிடும். அந்த குண்டு பொண்ணு இப்ப நான் என்ன பண்றதுன்னும் போது இவன் பாடி எங்கேயாவது மறைச்சு வை, நான் சொல்ற வரைக்கும் நீ வேற எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இங்க அந்த டனலுக்குள்ள அவங்களும் எலும்பை எடுத்துக்கிட்டே இருக்க இப்போ அவங்க சிக்னல் கொடுக்குறாங்க. சிக்னல் தெரிஞ்ச உடனே ஹீரோவும் வேகமா அந்த மரத்தை வண்டி மூலியமா இழுக்கிறாங்க. அந்த மரம் அப்படியே கீழே விழுகுது. அந்த வெளிச்சம் உங்களுக்கு தெரியுது. இப்ப அதே நேரத்துல அங்க மறைஞ்சிருந்த மான்ஸ்டருங்க அந்த கவரை தூக்கி போட்டுட்டு வேகமா இவங்களை நோக்கி வருது. இவங்க 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்பதான் அந்த மரம் விழுந்த பிறகு அந்த ஓட்டில வர வெளிச்சத்தினால அந்த மான்ஸ்டருங்களால கிட்ட வர முடியாது. ஏன்னா அதுங்களால இருட்டுல மட்டும்தான் இருக்க முடியும். இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்ல அவங்க ஏணி தூக்கி போடுறாங்க. இப்ப அந்த குட்டி பையனோட அம்மாவும் அந்த ஏணி அப்படியே புடிச்சு ஏறிக்கிட்டே இருக்க ஆல்ரெடி அந்த மான்ஸ்டர் பாதி கயிறை கட் பண்ணி விட்டுருக்கும். அதனால அவங்க வேகமா கீழே விழுகுறாங்க. விழுந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள
காட்டுக்குள்ள வெளிச்சமா இருந்த அந்த டவுன் அப்படியே இருட்டாகுது. அந்த இடம் பயங்கரமா நிலநடுக்கம் வந்த மாதிரி ஆட தொடங்குது. அந்த குகை மட்டும் இல்ல, டவுன்ல இருக்கிற எல்லா வீட்டுக்குள்ளயும் இருக்கிறவங்க பயந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளவு வேகமா அந்த இடமே ஆடிட்டு இருக்கு. விக்டர்லாம் பயங்கரமா கதற ஆரம்பிக்கிறாரு. அப்படி எல்லாமே பயந்துட்டு இருக்கிற நேரத்துல இப்போ ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அப்ப ஃபாத்திமாவும் எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வருதுன்னு சொல்ல, அவங்க வயிற்றுல இருந்து வெளியே வந்த மான்ஸ்டர் இவங்களை நோக்கி வேகமா ஹாஸ்பிட்டல் வருது. இதனால ஃபாத்திமாவும் அது வருதுன்னும் போது பார்த்தா கதவுல அந்த கல் இருக்காது. நிலநடுக்கம் வந்தனால கல்லு கீழே விழுந்திருக்கும். அவங்க அந்த கல்லு தேடுறதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் உள்ள வரனால டாக்டரோட கேர்ள் ஃப்ரெண்டும் கல் எடுத்துட்டு ஃபாத்திமா இழுத்துட்டு வேகமா ஒரு கதவு கிட்ட வைக்க அதுக்குள்ள அது வேகமா உள்ள வந்தது. அந்த பொண்ணை கொடூரமா கொன்னுடுது. ஃபாத்திமா கிட்ட வர ஃபாத்திமாவும் இப்ப அது கிட்ட பயங்கரமா மான்ஸ்டர் மாதிரி கத்துறாங்க. பரவாயில்ல, உனக்கும் இந்த திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் அப்படியே அங்க இருந்து போயிருது. இப்போ காட்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாமே இருட்ட தொடர்ந்த பிறகு என்ன பண்றதுன்னே உங்களுக்கு தெரியல. குகைக்குள்ள இருக்கிற அந்த குட்டி பையனோட அம்மாவும் ஜேடுமே பயந்துடுறாங்க. இப்ப அந்த மான்ஸ்டர் அவங்களை அட்டாக் பண்ண வர அந்த குட்டி பையனோட அம்மாவுக்கு ஒரு சின்ன வழி தெரியுது. இதுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு அவங்க தப்பிச்சு வேகமா போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் காட்டுக்குள்ள இருக்கிற ஹீரோக்கும் கூட இருக்கிறவங்களுக்கும் உள்ள போனவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இருட்டானனால இவங்க அட்டாக் பண்ண மான்ஸ்டர் காட்டுக்குள்ள இருந்து வருது. அதனால வேற வழியில நம்ம இப்ப இங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வேகமா டவுனுக்குள்ள போறாங்க. இப்ப ஜேடா அந்த குட்டி பையனோட அம்மாவும் குகைக்குள்ள பூந்து போகும்போது மான்ஸ்டர் இவங்களை அட்டாக் பண்ண கிட்ட வருது. இப்ப அதுங்க கிட்ட வர திரும்ப நிலநடுக்க வருது. இவனுக்கு வேற ஒரு தப்பிக்கிற வழி கிடைக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி வழிய மறைக்கிற மாதிரி நிறைய கட்டைகள் இருக்கும். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோ அவங்க கூட வந்தவங்களோ கார்ல போயிட்டே இருக்க மான்ஸ்டருங்க எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ண வருது. ஆனா எப்படியோ தப்பிச்சோ அவங்க டவுனுக்குள்ள போயிடுறாங்க. இப்ப அந்த டாக்டரும் கதை ஓப்பனா இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் பார்த்தா அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் இறந்திருக்காங்க. ஃபாத்திமாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல இதை கேட்டு அவங்க கதறி அழுகுறாங்க. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப ஹீரோவும் இந்த விஷயத்த பார்த்து ரொம்ப அப்செட் ஆகுறாரு. எங்க விக்டரோட அப்பாவை காமிக்கிறாங்க. விக்டரோட அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அங்க இருந்த கன்ன ஒண்ணு எடுத்துட்டு வந்துடுறாரு. வந்துட்டு இப்போ சோகமா இருக்க அந்த இடத்துக்கு விக்டர் வராரு. விக்டரும் அப்பா, நான் ஏதாவது தப்பா பண்ணிட்டேனா, ஏன் ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க, என்கிட்ட நார்மலா பேச மாட்டேன்றீங்கன்னும் போது, எனக்கு தெரியல விக்டர், இதை நான் நம்பலாமா கூடாதானே, ஆனா இது ஏதோ பொய்ன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தை விட்டு நான் போகணும்னா எனக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு விக்டரை பார்த்து இப்ப ஏன் பண்ணுவாரு, நீ உண்மை கிடையாது, நீ வேற ஒரு உலகத்துல இருக்க, உனக்கு ஒரு பையன் கூட இருந்தான்னு சொல்ல இப்ப அந்த இடத்துக்கு அந்த குட்டி பையனை பார்த்த பிறகு குட்டி பையனை ஷூட் பண்ணதுக்குள்ள விக்டர் அவங்க அப்பாவை தடுத்துறாரு. அதே நேரம் அந்த குட்டி பையனும் அவங்க அக்காவும் அம்மா வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்க மத்தவங்க எல்லாம் வருவாங்க, அவங்க மட்டும் வரமாட்டாங்க. என்ன ஆச்சுன்னும் போது அவங்க தனலையே மாட்டிக்கிட்டாங்கன்னும் போது அந்த குட்டி பையன் ரொம்ப பயப்படுவான், அழுக ஆரம்பிச்சிருவான். பாட்டியும் அவங்க அக்காவும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. பார்த்தா அந்த வீட்டுல எல்லா கதவும் பயங்கரமா ஆடிக்கிட்டே இருக்கும். எல்லா பொருளும் பயங்கரமா காத்துல வீச ஆரம்பிக்கும். இப்ப அந்த டனல் இவங்க மரத்தை தள்ளி விட்ட பிறகு அந்த ஓட்ட வழியா ஒரு வெளிச்சம் வானத்துல வருது. அந்த இடம் அப்படியே இடி இடிக்குது. கிளைமேட்டே வேற மாதிரி மாறுறத ஹீரோ பாக்குறாரு. இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவங்க எடுத்துட்டு வந்த ரேடியோல சிக்னல் கேக்குது. அப்போ டனலுக்குள்ள இருக்கிற ஜேடும் அந்த குட்டி பையனோட அம்மாவும் உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோ வராரு. ஆனா இந்த வாட்டி ஃபாத்திமா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஏன்னா என்னால மான்ஸ்டர் வருதா இல்லையான்னு ஃபீல் பண்ண முடியும், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல ஹீரோவும் ஃபாத்திமா அவங்க பையனை கூட்டிட்டு அந்த டனலுக்குள்ள போறாங்க. அதே நேரம் டவுனுக்குள்ள இருக்கிற அந்த மான்ஸ்டர் ஒவ்வொருத்தவங்களோட வீட்டுக்கும் போய் அங்க இருக்கிற அந்த சேஃபான கல்ல யாருக்கும் தெரியாம எடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த குண்டு பொண்ணையும் எடுக்க சொல்ல எல்லாத்தையும் அவங்க எடுத்துடுறாங்க. இங்க அந்த டனலுக்குள்ள ஜேடும் அந்த குட்டி பையனோட அம்மாவும் இப்படியே இருந்தா வேலைக்காகாது, அந்த மான்ஸ்டருங்க எப்பனாலும் நம்மள அட்டாக் பண்ணும், பேசாம அந்த எலும்பை வச்சு மண்ணை தோண்டிட்டு அந்த பக்கம் போயிடலாமான்னு. ஆனா இது குழந்தைங்களோட எலும்பாச்சு, அந்த குழந்தைங்க நம்மள எதுக்கு இங்க வர வச்சாங்க, அவங்க தப்பிக்க வைக்கணும் தானே, அப்ப இதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு மண்ணை தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்து மேல அவங்களால தோண்டவே முடியாது. அதே நேரத்துல இப்போ உள்ள வந்த ஹீரோ ஃபாத்திமா அவங்களோட பையனும் கரெக்டா இவங்க கிட்ட வந்துடுறாங்க. அந்த டைம்ல ஃபாத்திமாவும் சீக்கிரமா இங்க வந்து போகணும், மான்ஸ்டர் கிட்ட வரத என்னால உணர முடியுதுன்னும் போது ஹீரோவும் கண்ணால அந்த மரத்தை உடைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறாங்க. அதே நேரத்துல இவங்களுக்கு எதிர அந்த மான்ஸ்டருங்க மொத்தமா வந்துடுச்சு. இந்த வாட்டி ஃபாத்திமா அவளோட உண்மையான ரூபத்தை காமிக்கிறா. அவளும் மான்ஸ்டர் ஆயிட்டா. நீங்க இங்க இருந்து போங்க, இதுங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோட பையன் ஃபாத்திமா விட்டுட்டு போக மனசே இல்ல, அவங்க அப்பாக்கு வேற வழி தெரியல, வா இங்க இருந்து போகணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் தப்பிச்சு போக எதிர வர மான்ஸ்டரை பார்த்த ஃபாத்திமாவும் பயங்கரமா மான்ஸ்டரா மாறி கத்துறா. அதே நேரம் இப்போ அந்த மான்ஸ்டரை காமிக்கிறாங்க. அந்த மான்ஸ்டரும் எடுத்துட்டு வந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு மரத்துக்கிட்ட போட அந்த இடத்துல ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டவனும், நீ பண்றது தப்புன்னும் போது என்ன நினைக்கிற, இந்த வாட்டி எல்லாமே முடிஞ்சிடும் நினைக்கிறியா,
நான் முடிக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை எல்லாம் தூக்கி போட்டுட்டு சிரிக்குது. இதோட சீசன் 4 முடிக்கிறாங்க. சோ இந்த சீசன்ல நீங்க எதிர்பார்க்காத பயங்கரமான ட்விஸ்ட நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அடுத்த சீசன்ல உங்களை மீட் பண்றேன். until then bye bye.